ஓகே. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அண்ட் அலாங் வித் இட் we are also going to learn some extra topics லைக் அந்த டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நம்ம என்னென்னலாம் படிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேசஸ்ன்னு பார்த்தோம், பாட்ஸ்ன்னு பார்த்தோம், ரெப்ளிகா செட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம், டீமான் செட்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் டிப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட 4 டாபிக், சாரி 5 டாபிக் நம்ம இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கியூபர்னெட்டிஸ்ல என்ன கிரியேட் பண்ணாலுமே பாடு, ரெப்ளிகா செட், டீமான் செட் என்ன கிரியேட் பண்ணாலும் அது ஒரு நேம் ஸ்பேஸ் கடையில வரும். சில ரிசோர்சஸ்லாம் நான் நேம் ஸ்பேஸ்ன்னு இருக்கு, இந்த வால்யூம்லாம் நான் நேம் ஸ்பேஸ், அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் செஷன்ஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளோட கான்செப்ட் என்ன, நேம் ஸ்பேசஸ்ன்றது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு நீங்க ஒரு பாட கிரியேட் பண்ணீங்கனாலே அது கண்டிப்பா ஒரு நேம் ஸ்பேஸ்க்குள்ள தான் போய் விழுகும். வித்தவுட் எந்த நேம் ஸ்பேஸும் மென்ஷன்லாம் இல்லாமலாம் பாட கிரியேட் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக்கே நம்ம என்ன பண்ண போறோம்னா நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்ன பண்றேன், நானும் kubectl get சாரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் kubectl கமாண்ட்ஸை நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்புறம் என்ன பண்ணிக்கிறேன், லெட் மீ கோ வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல குபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சர் அப்படின்றதுல நமக்கு இங்க kubectlக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். அந்த சின்டாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் kubectl-ஓட சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் kubectl அப்படின்றது டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே வரும். அதுக்கு அடுத்து ஒரு ஆப்ரேஷன் கமாண்ட். ஆப்ரேஷன் என்னன்னா கெட், கிரியேட், டெலீட், டிஸ்கிரைப், லாக், இது எல்லாமே ஒரு ஆப்ரேஷன் கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த கமாண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன டாபிக் அதுன்றது டைப் ஆஃப் த கமாண்ட், பாடா, டிப்ளாய்மெண்டா, ஜாபா, நேம் ஸ்பேஸா அப்படின்லாம் நமக்கு நிறைய இருக்கு. ஸோ அப்போ என்ன டைப் ஆஃப் த டாபிக் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், we'll select it as a type. And finally we'll have name. நேம் ஆஃப் த கமாண்ட்ன்றது என்னன்னா நம்மளோட பாடோட பேரு, நம்மளோட என்ன டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்கோமோ அந்த டிப்ளாய்மெண்டோட பேரு, இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா we'll call it as a name. ஸோ அப்போ இதுதான் சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் ஃபார் கிரியேட்டிங் syntax for accessing your Kubernetes cluster and working with it. So now நம்ம ப்ரீவியஸ் செகண்ட் செஷன்ல நம்ம கிரியேட் பண்ண கிளஸ்டரை நான் இவ்வளவு நேரம் என்ன பண்ணேன்னா நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிஹைண்ட் த சீன்ல நான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ என்னோட இப்போ புட்டியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் காப்ஸ் வேலிடேட் கிளஸ்டர் அப்படின்ற ஒரு கமாண்ட், காப்ஸ் கமாண்டை கொடுத்தனா என் கிளஸ்டர் இஸ் ரெடின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டரும் 2 ஒர்க்கர் நோடும் உங்களுக்கு ரெடியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அப்படின்னா என்னன்னா என்னால kubectl கமாண்ட்ஸ் அடிக்க முடியும். ஸோ இப்போ நான் முதல் டாபிக் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா kubectl get namespaces அப்படின்னு ஒரு கமாண்ட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ kubectl get namespace அப்படின்னு ஒரு கமாண்ட் அடிச்சோன்னா மொத்தமா எனக்கு 4 நேம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காவே 4 நேம் ஸ்பேஸ் இருக்கு. டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ், கியூப் நோட் லீஸ், கியூப் பப்ளிக், கியூப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 4 நேம் ஸ்பேசஸ் இருக்கு. இது என்னங்க 4 நேம் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கு? எஸ், நீங்க எந்த டைப் ஆஃப் கிளஸ்டர் நீங்க அஸ்யூர்ல கிரியேட் பண்ணாலும், EKSல கிரியேட் பண்ணாலும், ஆன்-பிரமிஸ்ல கிரியேட் பண்ணாலும் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக உங்க Kubernetes will automatically start with 4 நேம் ஸ்பேசஸ். டிஃபால்ட்டாக 4 நேம் ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ வாட் ஆர் தே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நேம் ஸ்பேசஸ்ன்ற டாபிக்ல Kubernetes starts with initial 4 நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நார்மலாவே நமக்கு என்னன்னா 4 நேம் ஸ்பேஸ்ல உங்க Kubernetes ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த முதல் நேம் ஸ்பேஸுக்கு பேரு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். ஸோ டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா, ஸோ Kubernetes includes this namespace so that you can start using a cluster without creating a namespace. ஸோ அப்போ நீங்க சப்போஸ் நீங்க ஒரு பாட கிரியேட் பண்றீங்க, ஆனா நேம் ஸ்பேஸ் கொடுக்க மறந்துட்டீங்க, நேம் ஸ்பேஸ் மென்ஷனே பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா அது போய் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல விழுந்துடும். அப்போ நம்ம என்ன ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு விழுகிற நேம் ஸ்பேஸ் பேரு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த கரெக்டான அந்த பர்டிகுலர் நேம் ஸ்பேஸ்ல போயிட்டு கிரியேட் ஆயிரும். சப்போஸ் நீங்க மென்ஷன் பண்ணலனா all the resources which you are creating will be under the default namespace. Done. So இப்போ இது இந்த 4மே ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகுறது. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, Kubernetesல கியூப்ன்ற வார்த்தையில ஏதாவது ஒரு டாபிக், இந்த டாபிக் இல்ல எந்த டாபிக் இருந்தாலும் நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக்ல கியூப்ன்ற வார்த்தையில ஏதாவது ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அது Kubernetesோட மாஸ்டர் லெவலுக்கான காம்பனன்ட், மாஸ்டர்ல தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப மீனிங் என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா கியூப் சிஸ்டம் அப்படின்றது.
So cube systemன்றது என்னன்னா it's a namespace for object created by the Kubernetes system. இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின் கூட. இப்போ நம்ம Kubernetesல மாஸ்டர் காம்பனன்ட்லாம் பார்த்தோம். யாருன்னா மாஸ்டர் காம்பனன்ட் என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம். மாஸ்டர் மெஷின்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? மொத்தம் 4 இருக்கும். வாட் ஆர் தே? கண்ட்ரோலர் மேனேஜர், ஸ்கெடியூலர், etcd, apcd. மூணுதான் இருக்கும். itd அது ஒன்று. இன்னொன்னு மெயினா ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்கிற kubectl கமாண்ட். kubectl கமாண்ட்லாம் யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவா? மாஸ்டர். நீங்க சொன்னது 3 சொன்னீங்க. ஸ்கெடியூலர், API மேனேஜர், API சர்வர். எஸ், API சர்வர் கரெக்ட். சோ API சர்வர்ன்றது தான் நம்மளோட kubectl கமாண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற காம்பனன்ட். சோ அப்ப ஃபர்ஸ்ட் அதுதான் என்ட்ரி பாயிண்ட்ல அதுதான் நம்மளோட. நீங்க மாஸ்டர் மெஷின்குள்ள kubectl கமாண்ட் அடிச்சா அது வர்க் கூட ஆகாது. நீங்க வர்க்கர் நோடுக்குள்ள போயிட்டு kubectl கமாண்ட் அடிச்சா வர்க் கூட ஆகாது. ஏன்னா நம்ம kubectlன்ற டூல நம்ம பர்சனல் மெஷின்ல தான் நம்ம இன்ஸ்டாலே பண்ணோம். ஸோ அப்போ நம்மளோட பர்சனல் மெஷின்ல இருந்து மட்டும்தான் நீங்க kubectl கமாண்ட் அடிக்க முடியும். அது மாஸ்டருக்குள்ள கிடையாது. ஸோ ரிமெம்பர் தட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த API சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ஸ்கெடியூலர், etcd இதெல்லாம் மாஸ்டர் காம்பனன்ட். ஆனா இவங்கெல்லாம் யாரு, ஆக்சுவலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கமாண்ட் அடிக்கிறோம். ஸோ என்ன கமாண்ட்னா kubectl get pods -n default அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்படின்னா என்னன்னா kubectl DEFA. ஸோ kubectl எனக்கு பாடெல்லாம் காமி, -n தான் நேம் ஸ்பேஸ். எந்த நேம் ஸ்பேஸ்னா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல இருக்கிற பாடெல்லாம் காமி அப்படின்னு நான் என்டர் அடிக்கிறேன். இப்ப கொடுத்தனா எந்த பாடுமே உங்க டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல இல்ல அப்படின்னு அவுட்புட்டா வருது. ஸோ எந்த பாடுமே இல்ல அப்படின்னு வருது. ஆனா இதுவே நான் kubectl get pod இல்ல நான் என்ன பண்றேன், cube systemன்ற நேம் ஸ்பேஸ் நான் மென்ஷன் பண்றேன். இப்போ நான் இந்த கமாண்ட் நான் என்டர் அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, see what happens. எனக்கு இத்தனை பாட் ரன் ஆயிட்டு இருக்க மாதிரி வருதுங்க ஆல்ரெடி. ஸோ இத்தனை பாட் நமக்கு ரன்னிங் ஸ்டேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய லிஸ்டே வருது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் நத்திங் பட் யுவர் API சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், உங்களோட கியூப் ப்ராக்ஸி, ஒவ்வொரு மெஷின்ல ஓடுற கியூப் ப்ராக்ஸி, ஸ்கெடியூலரு, இது எல்லாமே குபர்னெட்டிஸோட கோர் காம்பனன்ட்ஸ். ஸோ குபர்னெட்டிஸோட கோர் காம்பனன்ட்ஸ் என்னன்னா குபர்னெட்டிஸ்ன்ற கிளஸ்டர் கிரியேட் ஆயிருக்கான கோர் காம்பனன்ட்ஸ். இந்த மேலே ஃபர்ஸ்டே கண்ட்ரோல் மேனேஜர் இதெல்லாமே நமக்கு இருக்கு. ஓகே, சப்போ இவங்க எல்லாருமே பாடுதான் ஆக்சுவலா. நம்ம இந்த மாஸ்டருக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ். சாரி, இதெல்லாமே மாஸ்டருக்குள்ள இருக்கிற பாடு கிடையாதுங்க. இதெல்லாமே உங்களோட என்டையர் நம்ம நேம் ஸ்பேஸ்ன்ற டாபிக் படிக்கும் போது நம்ம மாஸ்டர் வர்க்கர்னு எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த டயக்ராமே நான் வரைஞ்சிருந்தேன். என்னோட ஹோம் பேஜ்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நான் நேம் ஸ்பேஸ்ன்ற டாபிக் வரையும் போதே நான் எப்படி வரைஞ்சிருந்தேன், மாஸ்டர் வர்க்கர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு தான் நான் அந்த எல்லோ கலர்ல டயக்ராம் வரைஞ்சிருந்தேன். அப்ப இது மாஸ்டருக்குள்ள இருக்கிற மட்டும் கிடையாது, கியூப் சிஸ்டம்ன்ற நேம் ஸ்பேஸ். அப்ப உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் வரும், அப்ப எந்தெந்த பாடு எந்தெந்த மெஷின்ல ஓடுதுன்றதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அப்ப இது எல்லாமே kubectl கமாண்ட்ஸ் தான். இது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இப்ப என்ன பண்றேன்னா kubectl get pod கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ காமி, ஆனா எக்ஸ்ட்ராவா இன்னும் அதை பத்தின என்டையர் இன்ஃபர்மேஷன் காமி அப்படின்னு நான் சொல்றேன். -o wide அப்படின்னு நான் சொல்றேன். -o wideனா என்ன, இன்னும் நார்மலா அதோட அது IP அட்ரஸ் ஆஃப் த பாடு, அது எந்த மெஷின்ல ரன் ஆகுது அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா நோடோட ஐடி இருக்கும். ஸோ இந்த நோடோட ஐடின்றது என்ன, உங்களோட நத்திங் பட் இட்ஸ் உங்களோட நோடோட ஐடின்னு இருக்கும். இட்ஸ் நத்திங் பட் உங்களோட EC2 மெஷின்ஸோட ஐடி. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா உங்களுக்கு நீங்க பார்க்கலாம், மாஸ்டர்ன்றது 03FD. இப்போ 03FD. இப்போ கண்ட்ரோல் மேனேஜர்ன்றது மாஸ்டர் காம்பனன்ட், அப்போ 03FD தான் இருக்கு. அதே மாதிரி நம்மளோட etcd அப்படின்றது மாஸ்டர் காம்பனன்ட். ஸோ அப்போ நம்மளுக்கு 03FD இருக்கு. ஸோ அப்போ சேம் நம்மளுக்கு இங்க யூல் ஹேவ் லைக் கியூப் கண்ட்ரோல் மேனேஜர், ஸ்கெடியூலர், இது எல்லாமே 03FD தான் இருக்கு. ஆனா கியூப் ப்ராக்ஸின்றதெல்லாம் ரிமோட் மெஷின்ல இருக்கணும். ஸோ அப்போ கியூப் ப்ராக்ஸின்றது அது அந்த மெஷின்ல இருக்கு. சப்போ இது இந்த கியூப் சிஸ்டம்ன்ற நேம் ஸ்பேஸுக்கு அடியில இருக்கிற பார்ட்ஸ் தான் இதெல்லாமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம குபர்னெட்டிஸ்ல கிளஸ்டர் அப்படின்ற வார்த்தையை நம்ம ஏன் பயன்படுத்துறோம்னா, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒருத்தரா ஆக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஒருத்தரா தான் ஆக்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்ப நம்ம இந்த கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ்ல எத்தனை பாட் ரன் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் இது எதுவுமே நீங்க ரியல் டைம்ல ஒர்க் பண்ண மாட்டீங்க, இதுல போய் நீங்க கை வைக்க மாட்டீங்க. பிகாஸ் ஒன்லி இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர்,
நீங்க Kubernetes அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் யூ வில் பி கோயிங் அண்ட் மேனேஜிங் அண்ட் ஒர்க்கிங் இன்சைட் தட். பட் ஆனா டெஃபினட்டா ஒரு கம்பெனில நீங்க புதுசா போய் ஜாயின் பண்றீங்கன்னா முதல் நாள்லயே உங்களை அட்மினா உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ யூ வில் பி ஒர்க்கிங் ஆஸ் அ நார்மல் யூசர் அண்ட் தென் யூ வில் பி மூவிங் ஃபார்வர்ட் வித் ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். நான் என்ன பண்றேன், லெட் மீ கிளியர் த ஸ்கிரீன். ஸோ லெட் மீ கிளியர் த ஸ்கிரீன். அப்போ நம்ம கியூப் சிஸ்டம்ன்ற நேம் ஸ்பேஸ்ல தான் நம்மளோட Kubernetesோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே ரன் ஆகுது. அவங்க எல்லாமே பாடு தான் ஆக்சுவலா அப்படின்றத நம்ம இன்னைக்கு தான் ரியலைஸ் பண்ணிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வி ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் கியூப் பப்ளிக். கியூப் பப்ளிக்ன்றது என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம Kubernetes கிளஸ்டர்ல நம்மளுக்கு ஆக்சஸ் இருந்தா தான் பாடலாம் பார்க்க முடியும். ஆனா சில டாபிக் திஸ் நேம் ஸ்பேஸ் இஸ் ரீடபிள் பை ஆல் கிளையண்ட் இன்க்ளூடிங் தோஸ் ஆர் நாட் ஆத்தென்டிகேட்டட். ஆக்சஸே இல்லாதவங்க கூட இதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணி பாக்குறதுக்காக. So this namespace is mostly reserved for cluster usage. அதாவது நீங்க ஏதாவது some resources should be visible and readable publicly throughout the whole cluster அப்படின்னா நம்ம Kube public யூஸ் பண்ணலாம். So the publicன்றது என்னன்னா, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கன்வென்ஷன் தான், நாட் அ ரெக்வயர்மெண்ட். அப்படின்னா இது ஒரு ஃபீச்சர் நாங்க கொடுத்துருக்கோம், கண்டிப்பா இதை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இது என்னன்னா ஒரு ஃபீச்சர், நாட் அ ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ Kube publicன்னு ஒன்று இருக்கு. ஆனா Kube publicல இப்போதைக்கு நமக்கு எதுவுமே இருக்காது, காலியா தான் இருக்கும். அப்ப Kube system, so அந்த Kube system பதிலா public அப்படின்னு நான் கொடுத்தேன்னா again it will be empty, no resource found in Kube public namespace. அதே மாதிரி நான் Kube node lease அப்படின்னு சொல்றேன், அதை அடிச்சாலுமே அதுவுமே நம்மளுக்கு எம்டியா தான் இருக்கும். பட் ஆனா இது வேற ஒரு டாபிக்ல it will be present, but currently அதுவுமே எம்டியானது தான். there is no pod running inside. இப்ப Kube node lease னா என்னதுன்னா, இது Kubernetes இந்த namespace again நான் சொன்ன மாதிரியே கியூப்ன்ற வார்த்தை எல்லாமே இது எதுக்குன்னா, நம்ம Kubernetes டிஃபால்ட்டா கோரா அது கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணி அது மேனேஜ் பண்ற நேம் ஸ்பேசஸ் எல்லாமே. நோட் லீஸ்ட்ல என்ன ஆகும்னா, உங்களோட kubelet will send heartbeat to the control plane to detect a node failure. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஹார்ட்பீட்னா என்னன்னா பல்ஸ், ஒரு பிங் கமாண்ட்னு கூட சொல்லலாம். ஹார்ட்பீட்னா என்னன்னா, ஒரு நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம உயிரோட இருக்கமா இல்லையான்றத ஹார்ட் பீட் வச்சுதான் செக் பண்ணுவாங்க. ஸோ இசிஜி போட்டு பல்ஸ் செக் பண்ணுவாங்க, இல்லை ஹார்ட் பீட் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு கண்ட்ரோல் பிளேன் ஒரு கிட்ட என்னோட ஒர்க்கர் மெஷின் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா, அது ஹார்ட் பீட் அப்பப்போ சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்ப ஹார்ட் பீட் சென்ட் பண்றது நிப்பாட்டிடுச்சோ அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அது நோட் லீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலேட்டடான காம்பனன்ட்ஸ் எல்லாமே, பட் அது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. So these are the 4 namespaces which will be initially created. Automatically it will be created when you start with the Kubernetes cluster. So நம்ம எக்ஸ்ட்ராவா வேணும்னா சில namespaces இந்த லிஸ்ட் கூட நம்ம அன்லிமிட்டடா எவ்வளவு வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் சொல்லி. ஸோ நானும் அதை நெட்லயே நான் போட்டு காமிச்சிடுறேன். Kubernetes max namespace. So there is no limit on number of namespaces. You can create as many as you want because it does not actually consume cluster resources like CPU and memory. So அப்போ அதுக்கு லிமிட் எல்லாம் கிடையாது, நீங்க எவ்வளவு namespace வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், let me create a namespace. ஸோ அப்போ let me create a namespaceன்றது எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு kubectl create அப்படின்ற நம்ம கமாண்ட். ஏன்னா நம்ம சின்டாக்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாரும் கெட் அப்படின்ற கமாண்ட் தான் கொடுத்தோம். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா kubectl create என்ன கிரியேட் பண்ணணும், நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ kubectl create நேம் ஸ்பேஸ் என்ன பேர்ல கிரியேட் பண்ணணும், எனக்கு என்ன பேர்ல கிரியேட் ஆகுதுன்னா எனக்கு ரெட் அப்படின்ற பேர்ல எனக்கு ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணேன். அப்ப நேம் ஸ்பேஸ் ரெட் ஹஸ் பீன் கிரியேட்டட். ஸோ அப்போ நான் kubectl get namespaces அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கொடுத்தேன்னா எனக்கு புதுசா 8 செகண்டுக்கு முன்னாடி நீங்க ரெட்ன்ற ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்புட் காமிக்குது. மொத்தமா இப்ப எனக்கு 5 நேம் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, இவ்வளவு நேரம் நம்ம அடிச்சது, நம்ம ஒர்க் பண்ணது. ஸோ நம்மளுக்கு there is 2 types of how you can access and modify resources in your cluster. ஸோ இப்போ இதை நான் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, there is something called as imperative way and declarative way. Imperative way அப்படின்னா என்னன்னா, command line CLI, which is nothing but your kubectl commands. ஸோ உங்களோட kubectl commands தான் நம்ம என்ன சொல்றோம், imperative way அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப நீங்க kubectl command மூலியமாகவே கூட you can create a namespace, you can create a pod.
kubectl கமாண்ட்ஸ் மூலமாவே கிரியேட் பண்ணலாம். பட் ஆனா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா there is something called as declarative way அப்படின்றது. டிக்ளரேட்டிவ் way அப்படின்றதுன்னா so it's nothing but YAML ஃபைல். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு YAML ஃபைல் நம்ம எழுத போறோம். அந்த YAML ஃபைல்ல நம்ம இதே நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ற நமக்கு CLI கமாண்டை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா YAML ஃபைலா எழுதி அதை நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா இட் வில் பி கிரியேட்டிங் த சேம் டாபிக். ஸோ எதனால நம்ம இம்பரேட்டிவ் வே போகாம டிக்ளரேட்டிவ் வே போறோம், எதனால YAML ஃபைலா எழுதுறோம்? ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள், இது உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக்ல இருந்தே எடுக்கும். இப்போ நான் டாக்கர் ரன் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். இந்த டாக்கர் ரன் கமாண்ட் கூட அடுத்து நீங்க என்னென்னலாம் பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சப்போஸ் நெக்ஸ்ட் நான் என்னென்னலாம் கொடுக்கலாம்? ஆர்குமெண்ட்ஸ் I T T V P சாரி அடுத்து V ITD -V வீனா வால்யூம்ஸ், அப்ப ஸ்லாஷ் OPT :home அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து P put forwarding or publish which is 1990:8080. வேற அட்டாச் பண்ற மாதிரி நேம் கொடுக்கலாம். ஓகே கண்டெய்னர் நேம் which is container number 1 ன்னு வச்சுக்கிறேன். வேற ஏதாவது வேற என்னென்னலாம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? லிஸ்டே இருக்கு. என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கொடுக்கலாம், லைக் நேம் இஸ் ஈக்குவல் டு யூசர். அதே மாதிரி இப்ப நம்ம நெட்லயே போயிட்டு மொத்தமா எவ்வளவு கொடுக்கலாம்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா so you can see here add oats -a attach, next நம்மளுக்கு C groups, CPU count, quota, CPUs detach, இன்னொரு லிஸ்டே போகுது. E for environment, இதே நீங்க environment ஃபைலே கூட நீங்க பாஸ் பண்ணலாம். நம்ம கொடுத்த -i நம்மளுக்கு இருக்கு, அண்ட் நம்மளுக்கு சேம் -m -name இந்த மாதிரி நம்ம கொடுத்த -p கொடுத்துருக்கீங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இங்க இருக்கு. -v கொடுத்துருக்கீங்க. அப்ப இவ்வளவு கொடுக்க முடியும். இல்ல நான் ஒரு 6-7 கொடுக்கணும்னாலே என்னோட லைனு 2-3 லைன் போகும். டாக்கர் ரன்ன்ற கமாண்டே இட் வில் கோ ஃபார் 2-3 லைன்ஸ். சப்போ ஒரு ரன் கமாண்ட்லயே நம்ம இவ்வளவு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் த கமாண்ட் லைன் தே வில் யூஸ் அ YAML ஃபைல். டாக்கர் கம்போஸ் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி தே வில் கிரியேட் த கண்டெய்னர். சப்போ ஒரு YAML ஃபைலா எழுதி நம்ம அதை டிப்ளாய் பண்ணிடலாம். ஏன்னா அந்த கமாண்ட் லைன்ல எவ்வளவு பெரிய கமாண்ட் தான் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. So what you can do is, so this is an example. இப்போ next நம்ம என்ன பண்றோம், டிக்ளரேட்டிவ் வே அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா kubectl commands குட்டி டாபிக் ஓகே, ஆனா போக போக நமக்கு டாபிக் பெருசா இருக்கும்போது we need to pass a lot of information. அப்ப நமக்கு YAML ஃபைல் தான் பெட்டர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்ற ஒரு கோட் எடிட்டர் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோட். So the Visual Studio code and நம்ம code editor நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to use it. This we are going to use for all your DevOps session use பண்ணிருப்பீங்க. இத download for Windows ன்னு கொடுத்து install பண்ணிட்டீங்கன்னா Visual Studio code will be installed in your machine. So நான் என்ன பண்றேன், I'm going to install Visual Studio. I'm going to use Visual Studio code. So அப்ப நான் என்ன பண்றேன், let me open Visual Studio code. இதுல ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. நம்ம YAML கோடிங் யூஸ் பண்றோம்ல, YAML கோட் வந்து காமனா நம்ம AWS க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், இல்ல எல்லாத்துக்குமே அது ஒர்க் ஆகுமா? எல்லா ஒரு YAMLன்றது அது ஒரு லாங்குவேஜ்ங்க, அது AWS க்குன்றது கிடையாது. சோ அது ஒரு அது ஆக்சுவலா ப்ரோகிராமிங் லாங்குவேஜும் இல்ல. அது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப சிம்பிளா நம்ம ரெண்டு பேரும் பேசுறதுக்கு ஈஸியான டூல் என்ன, சார் ஈஸியான லாங்குவேஜ்னா தமிழ் இங்கிலீஷ் நம்ம பேசுறோம். நானும் கம்ப்யூட்டரும் பேசணும்னா பைத்தான் ஜாவா அப்படின்லாம் இருக்கு. ஆனா கம்ப்யூட்டரும் பேசிக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னா ஒரு மெஷின் இன்னொரு மெஷினோட நான் பேசணும் அப்படின்னா ஜேசன் அண்ட் YAML இது ரெண்டு தான் ஃபேவரட். கம்ப்யூட்டரும் பேசணும்னா அதோட அது ஒரு இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஜேசன் ஆர் YAML தான் அதோட ஃபேவரட். பட் ஆனா அது நான் டெரஃபார்ம் கோர்ஸ் படிக்கும்போது நம்ம கிளாஸ் பார்க்கும்போது அதுல நம்ம பார்த்திருப்போம் YAML will be used for AWS only, Terraform will be used for every infrastructure provisioning பார்த்திருப்போம். அதனால தான் ஒரு டவுட் வந்துச்சு. நம்ம YAMLன்னு பார்த்திருக்க மாட்டீங்க, கிளவுட் ஃபார்மேஷன் தான் பார்த்திருப்பீங்க. ஆமா, கிளவுட் ஃபார்மேஷன்ல YAML யூஸ் பண்ணிருப்பாங்க, கிளவுட் ஃபார்மேஷன்ல JSON யூஸ் பண்ணலாம்.
அதே மாதிரி Ansible கிளாஸ்ல YAML யூஸ் பண்ணலாம், கோட் டிப்ளாய் கிளாஸ்ல YAML யூஸ் பண்ணலாம், குபர்னெட்டிஸ்க்கு YAML யூஸ் பண்ணலாம், Azure DevOpsம் YAML தான். ஸோ YAMLன்றது ஜஸ்ட் அந்த சின்டாக்ஸ் தான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ சின்டாக்ஸ். நான் என்ன பண்றேன், ஒரு நியூ ஃபைல், I'll save it in my desktop in the name of main.yaml அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ YAMLன்றது ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எனக்கு இந்த ஃபார்மேட்ல வேணும். டாக்கர் கம்போஸ்க்கும் YAML தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலி யூ கேன் கன்வெர்ட் YAML ஜேசனா கன்வெர்ட் பண்ண முடியும், ஜேசனா YAML கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ தே ஆர் இன்டர்சேஞ்சபிள். ஸோ ரெண்டுமே ஆக்சுவலா சேம் தான், சின்டாக்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ நவ் இப்போ நம்ம வாட் வி கேன் டு இஸ், ஸோ லெட்ஸ் டேக் an example of நம்ம நேம் ஸ்பேஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம கிரியேட் பண்ண போறோம். நான் உங்களுக்கு சில ஆர்டிகல்லாம் நான் கொடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் வாட் இஸ் இட் அப்படின்னா Kubernetes docs, API reference docs. அதே மாதிரி Kubernetes cheat sheet, அதே மாதிரி Kubernetes troubleshooting guide. ஸோ மொத்தம் 3 லிங்க். இது API ரெஃபரன்ஸ் டாக் 0.22 இருக்கு. ஒன் செகண்ட். இதுதான் லேட்டஸ்ட். எஸ், லெட் மீ ஷேர் திஸ். இல்ல, அதுக்கு நான் இந்த லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். பிகாஸ் நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது புது வெர்ஷன் வந்துச்சுன்னா அப்புறம் பழைய வெர்ஷன் API இருக்கும். லெட் மீ ஷேர் திஸ் லிங்க். இதுல உங்களுக்கு ஒரு 1 பேஜ் ரெஃபரன்ஸ் டாக்ஸ் இருக்கும். அண்ட் சீட் ஷீட்ன்றது அதுவும் அஃபிஷியல் குபர்னெட்டிஸோட சீட் ஷீட்டே தான். ஸோ திஸ் வில் பி டன். அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் கைட்ல ஐ எம் கோயிங் ஷேர் யுவன் லிங்க். அந்த லிங்க்ல நீங்க ஒரு இமேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல கொடுத்துருக்க 3 லிங்க்குமே என்ன பண்ணிருங்க, ஸோ புக் மார்க் தம், விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இப்போ இல்லைனா நீங்க இந்த ரெக்கார்டிங்ல நீங்க பார்க்கலாம். பிகாஸ் ஐ ஜஸ்ட் வென்ட் டு கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் தோஸ் டேர்ம்ஸ். இதெல்லாம் நம்ம வருவோம் அந்த டாபிக் எல்லாத்துக்குமே. பட் ரைட் நவ் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஸோ ஐ கிவன் யூ 1 பேஜ் API ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னன்னா ஒரு புக் மாதிரி கம்ப்ளீட் A to Z Kubernetes பத்தின எல்லா டாபிக்ஸ்மே everything related to Kubernetes will be in this available 1 page. ஒரு நம்மளுக்கு இங்க இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே will have it over here. And இந்த லிஸ்ட் தான், இதுதான் Kubernetesோட டாபிக்ஸ். இதை தாண்டி there is nothing else in Kubernetes which is available. So every related topic related to Kubernetes will be available from here. இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏதாவது daemon set கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே daemon set பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் அவங்க இங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ வாட் இஸ் இட்னு சொல்லிட்டு இங்க எல்லாமே அவங்க லிங்க்கும் கொடுத்துருப்பான். they'll also give an example of what is a daemon set is. and இங்கவே ஒரு எக்ஸாம்பிள்னு இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கூட அவங்களே ஒரு YAML ஃபைல கூட எக்ஸாம்பிளாவே கொடுத்துடுறாங்க. ஸோ ஒரு YAML ஃபைலே கூட ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு என்ன பண்றாங்க இது கொடுக்குறாங்க. ஸோ daemon set to print a host name on every node in cluster for every 10 seconds. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட they are giving an example YAML file for daemon set as well. இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். they will give you some definitions what you can do and what you can write அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், so what we are going to do now, so this is 1 page reference which I have shared in your link. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற டாபிக்ன்றது நேம் ஸ்பேஸ். நம்ம இன்னும் daemon setலாம் நம்ம இன்னும் அந்த டாபிக்லாம் நம்ம வரல. இனிமே நம்ம நேம் ஸ்பேஸ் பார்க்கணும், பாடு பார்க்கணும். அது 2 தான் நம்மளோட பிரைமரியான கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம நேம் ஸ்பேசஸ் அப்படின்ற டாபிக் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஸோ we want to write a YAML file to create a namespace. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் லைன் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முதல் லைன் உங்களுக்கு எப்பவுமே எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா API version அப்படின்ற வார்த்தை. So the first line will always start with the API version. So API version, VRSION. So API version அப்படின்னு சொல்லிட்டு. So இது ஒரு YAMLன்றனால API version கடைசியில ஒரு கோலன். So defaultா your API version will be V1. அந்த API versionனா என்ன அதெல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு I'm saying API version. So defaultா every topicல first line இதுதான். அடுத்த லைன் என்னன்னா kind அப்படின்னு வரும். கைண்ட்னா என்னன்னா நம்ம என்ன டாபிக் கிரியேட் பண்ண போறோம், பாடு கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ண போறீங்களா அப்படின்றத கைண்ட்ல மென்ஷன் பண்ண போறீங்க. இப்போ நான் கிரியேட் பண்ண போறது டாபிக் பேர் என்னன்னா I'm going to create something called as namespace அப்படின்றதுனா நான் கிரியேட் பண்ண போறேன். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன்னா namespace அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், I'm gonna type it. ஸோ namespace அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்றேன்.
ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண போற டாபிக் பேரு நேம் ஸ்பேஸ் அப்படின்னு கைண்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ வாட் யூ ஹேவ் இஸ், ஸோ அடுத்து யூ வில் ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் மெட்டா டேட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸோ இந்த சின்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான் எல்லாத்துக்குமே. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஏபிஐ வெர்ஷன், அடுத்து கைண்டு, அடுத்து மெட்டா டேட்டா. மெட்டா டேட்டால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த நேம் ஸ்பேஸுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க, மெட்டா டேட்டா இன்ஃபர்மேஷன் அதுல கொடுப்பீங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த என்னோட நேம் ஸ்பேஸுக்கு நான் வைக்க போற பேரு கிரீன்ஸ். ஸோ கிரீன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நான் ரெட்ன்ற நேம் ஸ்பேஸ்ல ஒன்று வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா, கிரீன்ன்ற நேம் ஸ்பேஸ்ல நான் இன்னொன்று கிரியேட் பண்ண போறேன். அவ்வளவுதாங்க, இந்த 4 லைன் கோடு தான். ஏபிஐ வெர்ஷன் V1 கைண்ட் நேம் ஸ்பேஸ் மெட்டா டேட்டா கிரீன். இப்போ பிரச்சனை என்னன்னா, இங்க V கேபிட்டலா தான் இருக்கணும், இங்க N கேபிட்டலா தான் இருக்கணும், இங்க ஆல் ஸ்மாலா தான் இருக்கணும். நீங்க கேபிட்டல் லெட்டர்ல நீங்க ஒரு ரிசோர்ஸ் கியூபினிட்டிஸ்ல கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நான் kubectl கிரியேட் நேம் ஸ்பேஸ்ல நான் ப்ளூ அப்படின்னு கேப்ஸ் லாக்ல எழுதுறேன். ஸோ இப்போ எனக்கு ப்ளூ நான் கொடுத்தேன், என்ன சொல்லுது, ப்ளூ மஸ்ட் பி லோவர் கேஸ். ஸோ இந்த லேபிள் மஸ்ட் பி லோவர் கேஸ் அப்படின்னு தான் சொல்றோம். அப்போ என்னென்ன அலௌடுன்னு சொல்லலாம், இதுதான் தான் அலௌடு, ஆனா கேபிட்டல் லெட்டர்ல நீங்க கிரியேட் பண்ணக்கூடாது. அப்போ நீங்களும் நீங்க எழுதும் போது கேபிட்டல் லெட்டர்ல ஜீன் கொடுத்தீங்கன்னா எரர் அடிக்கும். அப்போ ஸ்மால் லெட்டர் ஜீன் தான் கொடுக்கும். ஸோ குபர்னெட்டிஸ்ன்றது கொஞ்சம் கேஸ் சென்சிட்டிவ் தான். கேஸ் சென்சிட்டிவ் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ சில ரிசோர்சஸ் கேபிட்டல் தான் கொடுக்கணும், சிலது ஸ்மால்ல தான் கொடுக்கணும். அது எல்லாத்தையுமே நீங்க நெட்ல இருந்து எடுக்க முடியும். ஸோ குபர்னெட்டிஸ் நேம் ஸ்பேஸ் யாமல் அப்படின்னு நீங்க அடிச்சீங்கனாலே எக்கச்சக்கமான டாபிக்ஸ் வரும். ஸோ இதுல நீங்க குபர்னெட்டிஸ் நேம் ஸ்பேஸ் யாமல் நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே தே வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். இங்க வேற யாமல் ஃபைல் கொடுத்துட்றான். ஸோ ஏபிஐ வெர்ஷன்ல V கேபிட்டல், N கேபிட்டல், மெட்டா டேட்டால ஒரு பேர், உங்களோட நேம் ஸ்பேஸோட பேரை இன்சர்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நீங்க அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் கிரியேட். அவாய்ட் கிரியேட்டிங் a நேம் ஸ்பேஸ் வித் கியூப் ஐஃபன் கொடுக்காதீங்க, அது ஒரு சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் கடையில வரும் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நான் கிரீன் அப்படின்ற பேர்ல நான் வெறும் 4 லைன் தான் எழுதியிருக்கேன். இந்த கோடை காப்பி பண்ணி நான் என்னோட VI எடிட்டர்ல ஒரு main.yaml அப்படின்னு ஒரு ஃபைல் ஓபன் பண்றேன். அந்த ஃபைல்ல இந்த 4 லைனை நான் பேஸ்ட் பண்றேன், சேவ் அண்ட் பிட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, kubectl apply -f main.yaml அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்றோம்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். பட் நான் என்ன சொல்றேன்னா, kubectl இந்த main.yaml ஃபைல் -f ஃபார் ஃபைல். ஸோ இந்த ஃபைல்ல என்ன இருக்கோ அதை அப்ளை பண்ணிரு அப்படின்னா, அந்த ஃபைலுக்குள்ள நான் என்ன YAML எழுதியிருக்கனோ அதை கிரியேட் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு நான் கொடுத்து இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா, இங்க எப்படி நேம் ஸ்பேஸ் ரெட் கிரியேட்டர்னு அவுட்புட் வந்துச்சோ அதே மாதிரி நேம் ஸ்பேஸ் கிரீன் கிரியேட்டர்னு ஒரு அவுட்புட் வரும். இப்போ நான் kubectl கெட் நேம் ஸ்பேஸ் நான் கொடுத்தேன்னா எனக்கு இத்தனை நேம் ஸ்பேசஸ் அவைலபிளாக இருக்கு அப்படின்ற லிஸ்ட் எனக்கு எல்லாமே வந்து. ஸோ அப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, முதல் இனிஷியலான திங்ஸ் விச் இஸ் நம்ம எப்படி ஒரு நேம் ஸ்பேஸை நம்ம கமாண்ட் லைன் மூலியமாக இம்பரேட்டிவ் வே மூலியமாகவும் டிக்ளரேட்டிவ் வே மூலியமாகவும் கிரியேட் பண்றது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அண்ட் சில kubectl கமாண்ட்ஸும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொன்னு, நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நீங்க யூஸ் பண்றதுனால நீங்க எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணலாம். எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, நிறைய ஆட்-ஆன்ஸ்லாம் எக்கச்சக்கமான ஆட்-ஆன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு நிறைய ஆட்-ஆன் எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட இதுதான் என்னோட ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்ல நான் 3 எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்கேன். ஒன்னு என்னன்னா ஆட் பிளாக். ஸோ இந்த ஆட் பிளாக்கர் நீங்க சிம்பிளா ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நீங்க ஒரு எக்ஸ்டென்ஷன் கிளிக் பண்ணி நீங்க ஒரு ஆட் பிளாக்கர் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப்ல எந்த வெப்சைட் ஓபன் பண்ணாலும் ஆடே வராது. ஸோ வெரி சிம்பிள், ஒரு சிம்பிளா ஒரு 2 minutes டாஸ்க். ஐ ஹேவ் பீன் யூசிங் யூடியூப் ஃபார் வித்வுட் ஆட். அதே மாதிரி இப்போ நான் ஏதாவது ஒரு மெயில் அனுப்பணும், நான் ஏதாவது ஒரு அஃபிஷியல் மெயில் அனுப்பணும்னா Grammarly இருக்கு. ஸோ விச் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் சென்டிங் மீ எனக்கு பெட்டர் வேர்ட் ப்ரிடிக்ஷன், சஜஸ்டிவ் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு பெட்டர் வேர்ட் ப்ரிடிக்ஷன் உள்ள ஐ கேன் டைப். அண்ட் ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டன்ல ஐ வாண்ட் டு டவுன்லோட் அ யூடியூப் வீடியோ அப்படின்னாலும் ஐ கேன் ஜஸ்ட் யூஸ் தட். இது எல்லாமே எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்க. இதே மாதிரி என்ன நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு, ஆட்-ஆன்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ஆட்-ஆன்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் விச் யூ கேன் யூஸ். ஸோ இது வந்து என்னோட மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அப்படின்ற ப்ரௌசருக்கான எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அதே மாதிரியே இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடுக்குமே எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்கு. இதுல there is an extension called as Kubernetes support அப்படின்ற. இல்ல நீங்க Kubernetes அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே Kubernetes அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அஃபிஷியலா நிறைய இருக்கும். ஸோ டிப்ளாய் டெவலப் அண்ட் டீபக் Kubernetes applications அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க லிஸ்டே இருக்கு. இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா Kubernetes support அப்படின்னு ஒன்று இருக்கு, Kubernetes template நிறைய இருக்கு. ஸோ இதுல நம்ம Kubernetes support அப்படின்றது என்னன்னா, ஸோ கோட் ஸ்னிப்பெட் ஃபார் Kubernetes ஃபார் விசுவல் ஸ்டுடியோ கோட். கோட் ஸ்னிப்பெட் என்னன்னா, இப்போ இங்கேயே நம்மளுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கவே எக்ஸாம்பிள்லாம் இருக்கும். ஸோ மீனிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஐ வாண்ட் டு டூ அ டிப்ளாய்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். ஸோ டிப்ளாய்மெண்ட்னா நம்ம பார்க்க போற டாபிக். நான் வெறும் DEPன்னு அடிச்சாலே இங்க டிப்ளாய்மெண்ட்ஸ் கம்ப்ளீட், டிப்ளாய்மெண்ட் சிம்பிள் 2 ஆப்ஷன் வந்து பாருங்க.
ஸோ இப்போ நான் டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் நான் கிளிக் பண்ணனா சியர் ஒரு ஃபுல் கோடவே என்ன பண்ணிடலாம் எடுத்து கொடுத்துடலாம். இங்க நான் ஒரு 3 லைன் போட்டேன்னா அது வார்னிங் போயிடும். ஸோ ஒரு ஃபுல் கோடவே எனக்கு என்ன வருதுன்னா டிப்ளாய்மெண்ட்டுக்கான ஃபுல் கோடுமே வருது. ஸோ இதுதான் டிப்ளாய்மெண்ட்டுக்கான கோடு. நீங்க நெட்ல இருந்து காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ அப்ப இங்கேயே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா த சின்டாக்ஸ் இஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாமே குபர்னட்டிஸோட எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆட்-ஆன்ஸா நீங்க என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப நீங்க ஏதாவது ஒரு டாபிக் எனக்கு ஒரு பாட கிரியேட் பண்ணணும் இல்ல ஒரு சர்வீஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன டைப் பண்ணாலும் இங்கேயே ஆப்ஷன்ஸ்ல சர்வீஸ் கம்ப்ளீட்னா அவ்வளவுதான். இதுல நான் போயிட்டு ஜஸ்ட் எடிட் மட்டும் பண்ணா டக்குன்னு அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதெல்லாமே நம்ம ப்ரொடக்டிவா இருக்கிறதுக்கு சில ஷார்ட் கட்ஸ் எல்லாமே இருக்கு அவைலபிளாக. அண்ட் இப்பெல்லாம் கோட் அடிக்கிறதுக்குமே நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ நீங்க இப்பெல்லாம் கோட் அடிக்கிறது அந்த டெவலப்பரோட ஜாபே போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ எல்லாம் வந்துருச்சு. ஸோ ஃபார் ரைட்டிங் ஆர் கோட்ஸ். பட் let's not worry about all those things. So first segmentல நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாட பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் சோ ஃபார்? முதல்ல ஒரு சின்ன டவுட். இந்த நம்ம கோட் எழுதுறோம்ல YAML ஃபைல் எழுதி எப்பயுமே நம்ம VI எடிட்டர்ல தான் போய் நம்ம பண்ணணுமா நார்மலா ஜெனரல் ரியல் டைம் இல்ல வந்து நம்ம ரெபாசிட்டரியில இருந்து புஷ் பண்ணணும் GitHub ரெபாசிட்டரியில இருந்து? இல்லைங்க, YAML ஃபைல் நீங்க GitHubக்கு புஷ் பண்ண போறீங்க, அது சுத்து தானே. நீங்க உங்களோட லோக்கல் மெஷின் உங்க பர்சனல் மெஷினே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது லைனக்ஸ் மெஷினா கொடுத்துருவாங்க. ஸோ அப்ப நீங்க ஒன்னு லைனக்ஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா மேக் ஓஎஸ் இருக்கும். விண்டோஸ் மோஸ்ட்லி இருக்காது, மோஸ்ட் ப்ராபப்லி விண்டோஸ் இருக்காது. அப்படியே விண்டோஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன்ல லைனக்ஸ்க்கு தான் ஆக்சஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்க புட்டி மாதிரி இருக்காது, நான் ரிமோட் டெஸ்க்டாப்ல ஒரு உபுண்டு மெஷினுக்கு நீங்க கனெக்ட் பண்ணிப்பீங்க. அங்கேயும் கன்சோல் இந்த மாதிரி உங்களுக்கு உபுண்டுன்றது ஆக்சுவலா ஒரு கிராஃபிக்கல் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுல நீங்க உங்களோட விசுவல் ஸ்டுடியோ கோட் அதே மெஷின்ல கூட இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க கோட் அடிச்சுட்டு நீங்க ரன் பண்ணிக்கலாம். விம் எடிட்டர், விசுவல் ஸ்டுடியோ கோட் இது எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான். எல்லாமே GitHubல புஷ் பண்ணி எல்லாமே GitHubல தான் டவுன்லோட் பண்ணணும்லாம் நோ, இட்ஸ் நாட் ரைட். இல்ல இப்ப இங்க நம்ம புஷ் பண்ணோம்னா இங்க இருந்து நேரா நம்ம கோட் டைரக்டா கனெக்ட் பண்ணிட்டா ரன் ஆயிருமா? கான்ஃபிகர் பண்ணிடுவாங்க. பைப்லைனுங்க, அதெல்லாம் ஜென்கின்ஸ் பைப்லைன். நீங்க நார்மலா டே டு டே வர்க் பண்றதுக்கு எல்லா கமாண்டுக்குமே GitHub வழியா போக முடியாதுல்ல. ஓகே. ஓகே, சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to talk about pods. அந்த பாட்லயே நம்ம சில ரிசோர்சஸ்லாம் நம்ம பண்ண போறோம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா பாட் பத்தி பார்க்கலாம். பாட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, so we'll create a single pod, a single container, ஒரு சிங்கிள் கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம். அதுக்கு அடுத்து மல்டிபிள் கண்டெய்னர் கிரியேட் பண்ணலாம், CONTAINER, பட் வித் எரர், ஒரு எரர் மெசேஜ் வச்சு கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் கண்டெய்னர் வித் எரர், அப்புறம் ரிசோர்சஸ், அந்த ரிசோர்ஸ்ன்றது போல ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட் நம்ம வச்சுக்கலாம். ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்ற டாபிக்ல நம்ம இது பண்ணுவோம். அதுக்கு அடுத்து single container on a namespace. Okay, so நம்ம பாட்ல இந்த மூணு டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போறோம், we are going to check it out. So இப்போ நம்ம ஒரு பாட் கிரியேட் பண்றது எப்படி அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். So let's go and check it out. So இப்போ let's take an example of ஒரு சேம் நம்ம நார்மலாவே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பாட கிரியேட் பண்றீங்கன்னா so you will have the same 4 lines of code. இந்த 4 லைனுமே சேம் தான். ஸோ எந்த டாபிக்னாலும் 3 ஐஃபன் போட்டீங்கன்னா அந்த கோடு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். புதுசா நீங்க ஒரு கோடு எழுதுறீங்கன்னு அர்த்தம். அந்த 3 ஐஃபனுக்கு மீனிங் அதுதான். ஸோ அந்த YAML ஃபைல் ஓவர், புது YAML ஃபைல் நீங்க எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்றது மீனிங் தான் அந்த 3 ஐஃபன். ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ண போற டாபிக் பேரு பாட். ஸோ அப்போ நான் பாடுன்னு கிரியேட் பண்றேன். என்ன டாபிக் என்ன இது, அது மெட்டா டேட்டா என்னன்னா பாடுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ நான் என்ன பண்றேன்னா மை ஃபர்ஸ்ட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் வைக்கிறேன். மை ஃபர்ஸ்ட் பாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வைக்கிறேன். இதுதான் 4 ஃபர்ஸ்ட் லைன். ஆல்மோஸ்ட் எல்லா டாபிக்குமே இந்த ஃபர்ஸ்ட் லைன் 4 லைன் சேமா தாங்க இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா here we are going to have something called as specifications அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இதுல you will mention the containers. ஸோ கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோ ஃபில் ஆகுது. பட் நான் என்ன பண்றேன், நானே எழுதுறேன். ஸோ ஐம் கோனா யூஸ் கண்டெய்னர்ஸ்.
ஸோ என்ன கண்டெய்னர் என்ன கண்டெய்னருக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஐம் கோனா கிவ் அ நேம் ஆஃப் லைக் container 1 அப்படின்னு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ ஐம் கோனா give a name of container 1 CONT1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன். ஸோ container 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் அண்ட் என்ன இமேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த இமேஜ்ன்றது என்னன்னா எங்கது நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க. ஸோ வேர் யூ ஆர் கோயிங் டு டவுன்லோட் திஸ் இமேஜ் அப்படின்னா நம்ம டாக்கர் ஹப்ல நான் என்ன பண்றேன், டாக்கர் ஹப்ல இருந்து ஸோ டாக்கர் ஹப் ஸோ அதுல இருந்தா நம்ம இமேஜ் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப நான் என்ன பண்றேன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு HTTPD இமேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். HTTPD அப்படின்னு சொல்லிட்டு தட்ஸ் த இமேஜ் which I'm going to use. ஓகே, ஸோ இங்கவே நம்மளுக்கு Nginx இருக்கு, அதுவும் யூஸ் பண்ணுவேன். HTTPDன்றது நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், HTTPD அப்படின்னு சொல்லிட்டு நான் இமேஜ் கொடுத்துறேன். அண்ட் HTTPDன்றது என்ன போர்ட்ல ரன் ஆகும், ஸோ வாட் போர்ட் இட் வில் ரன் ஆகும். ஸோ என்ன போர்ட்ல இது ரன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ I'm going to mention the container port. So I'm going to mention the container CONTAINER PORT container port அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், எனக்கு 80 அப்படின்ற கண்டெய்னர் போர்ட்ல ரன் ஆகுது. இதுதான் என்னோட கோட், இதுதான் என்னோட ஃபைலு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை எங்க வரும்னா, எதனால இங்க இந்த டேப் எல்லாம் கொடுத்தீங்க, இந்த ஐஃபன்லாம் எங்க இருந்து வந்துச்சு, இந்த ஐஃபன்லாம் எங்க எப்படி, ஸோ இந்த ஐஃபனுக்கு மீனிங் என்ன அப்படின்றதுதான் ப்ராப்ளம். So what you are going to do is either you are going to go to YouTube and you are going to search for what is YAML. So YouTubeல போயிட்டு what is YAML அப்படின்னா என்ன, இல்ல YAML tutorial அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. So YAMLனா என்ன, what exactly is YAML அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இன்டென்டேஷனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற சொல்லுவாங்க. இந்த ஐஃபன்ன்றதுக்கு என்ன அர்த்தம், இது ஒரு லிஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ அந்த லிஸ்ட்டுக்குள்ள இது ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். இது உங்களுக்கு ஜேசன் தெரிஞ்சா YAML ஈஸி, YAML தெரிஞ்சா ஜேசன், ரெண்டுமே தெரியலன்னா ஏதாவது ஒன்று புதுசா நம்ம லேர்ன் பண்ற மாதிரி தான். ஸோ இந்த சின்டாக்ஸுக்கு என்ன மீனிங், ஆர் எனக்கு இந்த இன்டென்டேஷன்லாம் ஐ எம் நாட் கோயிங் டு வரி, ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எப்படி நான் நெட்ல இருந்து காப்பி பேஸ்ட் தான் நம்ம பண்ண போறோம், எப்படி யாருமே இதை எக்ஸாக்டா மெமரைஸும் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு பெரிய டாபிக்லாம் போகும்போது யாராலையும் அதை அவ்வளோ பெருசெல்லாம் மெமரைஸ் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் நான் டிப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் நான் போட்டாலே இங்க இவ்வளோ இன்டென்டேஷன்லாம் இருக்கும். கண்டிப்பா இது யாருமே டைப்பும் பண்ண மாட்டாங்க, இது மெமரைஸும் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ஈவன் பாசிபிள் டு மெமரைஸ் ஆல் ஆஃப் திஸ். ஸோ அப்போ தே வில் காப்பி ஃப்ரம் த இன்டர்நெட் ஒன்லி. ஸோ அப்போ நான் இன்டர்நெட்ல காப்பி பண்ணிக்க போறேன். ஸோ ஐம் நாட் கோனா யூஸ் இட் அப்படின்னாலும் யூ கேன் ஸ்கிப் இட். பட் உங்களுக்கு ஐடியா வேணும்னா யூ கேன் கோ அண்ட் ஆல்வேஸ் லேர்ன் அபவுட் இட், வாட் இஸ் இட் அப்படி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், லெட் மீ காப்பி திஸ் கோட். ஸோ லெட் மீ காப்பி திஸ் பாட், ஃபர்ஸ்ட் பாட், இதான் என்னோட கோடு. இது நான் எங்கேருந்து எடுத்தனாலும் நீங்க கேன் கோ டு கூகுள் அண்ட் சர்ச் ஃபார் பாட் YAML அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணலாம். பாட் YAML சர்ச் பண்ணீங்கனாலே அஃபிஷியல் குபர்னெட்டிஸ்ல இருந்து யூ வில் ஹேவ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யுவர் பாட். அண்ட் இந்த கோடு தான் இப்போ நான் கிரியேட் பண்ணிருக்கேன். Exact this code. So API version, kind, metadata, specification la container ஒரு பேரு, என்ன இமேஜ், போர்ட் நம்பர்ல என்ன போர்ட் நம்பர்ல உங்களோட கண்டெய்னர் ரன் ஆகுது அப்படின்ற போர்ட்னா 80ல தான். ஏன்னா HTTPD runs on 80. இதே கோடு தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த கோடை அப்படியே காப்பி பண்றேன். கிளியர் த ஸ்கிரீன். என்னோட YAML ஃபைல் ஓபன் பண்ணிட்டு இதை நான் மொத்தமா என்னோட கோடை டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா நான் என்ன பண்றேன்னா என்னோட இந்த கோடை நான் பேஸ்ட் பண்றேன். எனக்கு ஒரு பாட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் போர்ட்டை மாத்த முடியுமா சார்? எப்படிங்க, HTTPD 80ல தானே ரன் ஆகும், அதை எப்படி மாத்த முடியும்? போர்ட் ஃபார்வர்டிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம என்ன அந்த டாபிக்லாம் வரல, அதெல்லாம் டாக்கர், இது வேற, இது கம்ப்ளீட்டா வேற. சார் இப்போ நம்ம kubectl அப்ளை அப்படின்றது நம்ம என்ன பண்றோம்னா நம்ம அப்ளை பண்ணி நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ இப்போ நம்ம அப்ளை கொடுத்தனா எனக்கு பாடு மை ஃபர்ஸ்ட் பாட் அப்படின்னு கிரியேட். இப்ப நான் இந்த கோட்ல நேம் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணல. அப்ப அது எந்த நேம் ஸ்பேஸ்ல போய் கிரியேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஃபால்ட். சூப்பர். அப்ப டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல கிரியேட் ஆயிருக்கும். அப்ப நான் kubectl get pods அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். get pods -n default அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல மை ஃபர்ஸ்ட் பாட்னு ஒரு பாட் ரன்னிங்ல பார்க்கலாம். நீங்க வெறுமனே kubectl get pod அப்படின்னு கொடுத்தாலுமே அது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல தான் எடுத்துட்டு வந்து காமிக்கும். இப்ப இதுவே நான் கெட் பாட்ஸ் பாட்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், பாட்ஸ்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், டசன்ட் மேட்டர். ஸோ kubectl get pods -n red அப்படின்னு நான் கொடுத்தேன்னா பாருங்க, ரெட்ன்ற நேம் ஸ்பேஸ்ல எந்த பாடுமே ரன் ஆகல, நோ அவுட்புட்னு. அப்ப நம்ம அவுட்புட்ன்றது நம்ம நேம் ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ நம்ம எந்த நேம் ஸ்பேஸ்ல கெட் பாடுன்ற கமாண்ட் கொடுக்குறோமோ நமக்கு அவுட்புட் மாறும். So, kubectl get pod na in red namespace nothing is running. இப்ப இதுவே நீங்க வேணும்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க நேம் ஸ்பேஸை மென்ஷன் பண்ணிக்கலாம். எப்படி நான் நேம் ஸ்பேஸை மென்ஷன் பண்றது அப்படின்னு எடுத்தீங்கன்னா, so here you can I'll copy the same code, paste it over here. இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா நேம் ஸ்பேஸ் அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணி எனக்கு greenன்ற நேம் ஸ்பேஸ்ல எனக்கு இந்த பாட் கிரியேட் ஆகும்.
ஆனா ஒரே பேர்ல இருக்கே மை ஃபர்ஸ்ட் பாட்னு இருக்கே அலௌடு. ஏன்னா ரெண்டுமே வேற வேற நேம் ஸ்பேஸ். ஸோ நம்ம டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் பாட்னு ஒன்று இருக்கு, கிரீன்ன்ற நேம் ஸ்பேஸ்ல அதே ஃபர்ஸ்ட் பாட்னு இருக்கலாம். ஸோ அப்ப தப்பே கிடையாது. ஆனா ஒரே நேம் ஸ்பேஸுக்குள்ள ரெண்டு பாட் ஒரே பேர்ல கிரியேட் ஆகுது. எப்படி நம்ம என்ன அப்புறம் ரெஃபரன்ஸே நம்ம பண்ண முடியாதுல. ஒரே நேம் ஸ்பேஸ்ல ரெண்டு பாட் ஒரே பேர்ல நீங்க எப்படி கிரியேட் பண்ண முடியும்? அப்ப வேற ஒரு பேர் தான் கொடுக்கணும். ஆனா வேற வேற நேம் ஸ்பேஸா இருந்தா இட் வில் பி அலௌடு. சோ நான் என்ன பண்றேன், let me run the same code here. Let me run the same code over here. So நான் என்ன பண்றேன், vi main.yaml %d paste the code, save and quit. இப்போ நான் திருப்பி அப்ளை கொடுத்தேன்னா எனக்கு மை ஃபர்ஸ்ட் பாட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் இப்போ kubectl get pods அப்படின்னு கொடுத்து -n green அப்படின்னு நான் நேம் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணேன்னா 9 செகண்ட்ஸுக்கு எனக்கு green நேம் ஸ்பேஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாட் கிரியேட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி kubectl get pods -all நேம் ஸ்பேசஸ் இப்படி நான் கொடுத்தேன்னா எல்லா நேம் ஸ்பேஸ்ல இருக்க எல்லா பாடும் காமிக்கும். டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் பாட் இருக்கு, கிரீன் நேம் ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் பாட் இருக்கு, கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ்ல இத்தனை பாட் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல் த நேம் ஸ்பேசஸ் எனக்கு அவுட்புட் காமிக்குது. ஸோ அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம பாட்ல என்ன பார்த்தோம்னா, ஒரு சிங்கிள் கண்டெய்னர் நம்ம எப்படி ஒரு நேம் ஸ்பேஸ்ல நம்ம டிப்ளாய் பண்றது, எப்படி ஒரு நேம் ஸ்பேஸை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவுட்புட்டா பார்த்தோம். அண்ட் சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரே பாட்ல மல்டிபிள் கண்டெய்னர் என்ன பண்ண போறோம்னா டிப்ளாய் பண்ண போறோம். ஸோ ஒரே பாட்ல ஐ வாண்ட் டு ஷோ யூ ஹவு டு டிப்ளாய் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் செக் ஆன். அண்ட் இப்போ எனக்கு இந்த ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம சில கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம இதுக்கு இந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம கத்துக்க போறோம். ஸோ வாட் இஸ் த கமாண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் kubectl get pods, இதான் முதல் கமாண்ட். kubectl get pod -n default. ஸோ என்னோட பாடை பத்தி காமிக்குது. இந்த பாடோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும்னா -o வைடுன்னு கொடுக்கணும். அதோட பாடோட ஐபி அட்ரஸ், அது எந்த ஒர்க்கர் நோடு, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு நாமினேட்டட் நோட் ரெடினஸ் கேஸ்லாம் இருக்கு. பட் ஆனால் இப்போதைக்கு அதெல்லாம் நன்னு, ஸோ அதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணாதனால ஸோ எக்ஸ்ட்ராவா ஐபி அட்ரஸ் அண்ட் நோடு வரும். நம்ம அடுத்த கிளாஸ்ல கம்ப்ளீட் நெட்வொர்க்கிங்கே ஒரு அவுட்புட்டே இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க கேட்பீங்க, எனக்கு இந்த பாடோட அவுட்புட்டை பார்க்கணும்னு. நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா பாட கிரியேட் பண்ணும், அவுட்புட் பார்க்கறதுக்கு நம்ம செப்பரேட்டா சர்வீஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. அது நம்ம நிறைய டயக்ராம்ஸ் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவோம்னா சர்வீஸ் அப்படின்ற கான்செப்டை நம்ம லேர்ன் பண்ணுவோம். We'll be checking the services as well. But right now நம்ம என்ன பண்ண போறோம்னா, so we are just going to so நம்ம get the pod. அதான் pod running என்ற ஸ்டேட்டஸ்ல இருக்கு. அப்ப ஸ்டேட்டஸ் ரன்னிங் அப்படின்றது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இத இன்னொரு புது கமாண்ட் நான் சொல்லி தர போறேன். kubectl describe describe pod. எந்த பாடு? மை ஃபர்ஸ்ட் பாடு. எந்த நேம் ஸ்பேஸ்? டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ். ஸோ DFAUL டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் இப்ப நான் கொடுத்தேன். நீங்க -n டிஃபால்ட் கொடுக்காம கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க அது வெறும்னே டிஸ்கிரைப் பாடு ஃபர்ஸ்ட் பாடுன்னு கொடுத்தீங்கன்னா அது டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் தான் எடுத்துக்கும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது நேம் ஸ்பேஸ் தான் வேணும்னா தான் அதை மென்ஷன் பண்ணணும். ஏன் நான் அதை டைப் பண்ணும்போது நான் டைப் பண்றேன்னா, இன்டர்வியூல நீங்க அதை சொல்ல பழகணும். ஏன்னா ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்ண மாட்டீங்க. உங்களுக்குன்னு உங்க ப்ராஜெக்ட் நேம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த நேம் ஸ்பேஸ் தான் நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. அப்ப கமாண்ட் சொல்லும் போதே -n சொல்லி தான் முடிக்கணும் கடைசியில. அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டா வரணுன்றதுக்காக தான் நான் டைப் பண்ணும் போதும் -n டிஃபால்ட் அப்படின்னு நான் டைப் பண்றேன். இப்ப நான் கொடுத்தவன ஒரு பெரிய அவுட்புட் வருது பாருங்க, உங்களுக்கு பெருசா ஒரு அவுட்புட் வரும். சரி பாத்தீங்கன்னாலே பெரிய அவுட்புட். இங்கதான் நான் டிஸ்கிரைப் கமாண்ட் அடிச்சிருக்கேன். உங்க பாட பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன், அது என்ன நேம் ஸ்பேஸ்ல இருக்கு, என்ன நோட்ல ரன் ஆயிட்டு இருக்கு, எப்ப ஸ்டார்ட் டைம், ஏதாவது லேபிள் கொடுத்துருக்கீங்களா, அதோட ஐபி அட்ரஸ் என்ன, உள்ள எத்தனை கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னரோட பேர் என்னன்னா கண்டெய்னர் 1ன்னு வச்சிருக்கேன். ஏன்னா நான் இங்க பேர் கொடுத்தது கண்டெய்னர் 1 அப்படின்ற பேர் வச்சேன். அப்ப கண்டெய்னர் 1ன்ற ஒரு பேர்ல ஒரு கண்டெய்னர் இருக்கு, அதோட இமேஜ் என்ன, அது என்ன போர்ட்ல ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன போர்ட்ல ரன் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா ஈவெண்ட் இருக்கும். அந்த ஈவெண்ட்ல பாருங்க, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாட கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்ன உடனே நான் அந்த கிளாஸ்லயே என்ன சொல்லியிருப்பேன்னா, நம்ம டே 1லயே நான் என்ன ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். ஸோ என்ன ஸ்டோரினா, நீங்க kubectl கமாண்ட் அடிச்சோம்னா அது API சர்வருக்கு போகும். இப்போ நீங்க ஒரு பாட கிரியேட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஸோ என்ன சொல்றேன், kubectl அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பாட கிரியேட் பண்றேன். அந்த கமாண்ட் API சர்வர் போகும். API சர்வர் அங்க இருந்து பாட கிரியேட் பண்ணணும்னா யார்கிட்ட பேசும் முதல்ல? So API server and the next where it will go. Scheduler.
சூப்பர். ஸ்கெடியூலர் என்ன பண்ணும்னா எனக்கு இந்த 2 மெஷின்ல எந்த மெஷின்ல இடம் இருக்குன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். ஸ்கெடியூலர் டிசைட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் எங்க போகும், எந்த காம்பனன்ட்டுக்கு போகும்? ஸ்கெடியூலர் 2வது மெஷின்ல காலியா இருக்குன்னு டிசைட் பண்ணிருச்சு. அப்ப 2வது மெஷின்ல எதுகிட்ட போய் பேசும்? ஒர்க்கர் நோட். ஒர்க்கர் நோடுன்றது மொத்த மெஷின், அதுல எந்த காம்பனன்ட் கிட்ட போய் பேசும்? கியூப்லெட். சோ அப்ப கியூப்லெட் கிட்ட தான் பேசும். கியூப்லெட்ன்றது அது என்ன பண்ணும்? கியூப்லெட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்ன? What are the responsibilities of a kubelet? To create the parts and containers. Yes. So Parthiban, download images and create the containers. Correct. So அப்ப image download பண்ணும். So இங்க பாருங்க, so நீங்க அடிச்ச கமாண்ட் அடிச்ச உடனே first scheduler successfully assigned the default namespaceல இருக்கிற my first pod நான் இந்த மெஷினுக்கு நான் அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ண உடனே அந்த மெஷின்ல ஓடுற kubelet என்ன பண்ணிருக்குன்னா, pulling the image, successfully pulled the image in 6 seconds, created container, started the container அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட்லாம் வருது. ஸோ அப்போ இது எல்லாமே ஈவெண்ட். என்னோட ஈவெண்ட்னா என்னன்னா, ஸோ இந்த ஈவெண்ட்ன்றது மீனிங் என்னோட இந்த பாடை கிரியேட் பண்ண ஈவெண்ட்ஸ். ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா இந்த இடத்துல அந்த மெசேஜ் வரும். இப்போ இங்க ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இது 2வது கமாண்ட். என்ன கமாண்ட்னா டிஸ்கிரைப் அப்படின்ற கமாண்ட். kubectl டிஸ்கிரைப் பாடு, உங்க பாடோட பேரு என்ன நேம் ஸ்பேஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா அந்த பாடோட மொத்த இன்ஃபர்மேஷனும் வரும். அண்ட் ஃபைனலா டிஸ்கிரைபும் கொடுத்த அப்புறம் லாக்னு கொடுப்பாங்க. இது என்னன்னா உங்களோட கண்டெய்னரோட லாக்ஸை காமிக்கும். நீங்க டாக்கர் லாக்ன்ற கமாண்ட் போட்டு கண்டெய்னர் லாக்ஸ் பார்ப்பீங்களா, அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ kubectl லாக் ஆஃப் த பாட் நேம் நான் என்ன பேர் வச்சேன்னா my first pod நான் பேர் வச்சேன். kubectl log of the my first pod -c எந்த கண்டெய்னர், என்னோட கண்டெய்னர் நம்பர் 1 ஓட லாக நான் பார்க்கணும். என்ன நேம் ஸ்பேஸ், டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் இப்படி கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா லாக்ஸ், சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், லாக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட httpd அப்பாச்சியோட லாக்ஸ் உங்களுக்கு வரும். உங்களுக்கு அப்பாச்சியோட லாக்ஸ் உங்களுக்கு என்னன்னா வரும். எஸ், -c எதுக்காக கொடுத்திருக்காங்க? கண்டெய்னர். ஓகே. ஏன்னா நம்ம இப்ப அடுத்த டாபிக்ல மல்டிபிள் கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். சோ அதுக்காக இப்போதைக்கு நான் கண்டெய்னர் அப்படின்னா. ஓகே. இப்போ நம்ம லாக் ஆஃப் த கண்டெய்னர் 1 அப்படினோட லாக் காமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கேன்னா நான் லாக் எடுத்துட்டேன். சோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆர்டிகல் நான் சென்ட் பண்ணேன். என்ன ஆர்டிகல்னா ட்ரபிள் ஷூட்டிங் கைடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் சென்ட் பண்ணேன். இந்த ட்ரபிள் ஷூட்டிங் கைட்ல ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் தான் நீங்க அப்படியே ஒரு கோ த்ரூ பண்ண போறீங்க. இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் இங்கதான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே kubectl கெட் பாட் ஏதாவது பெண்டிங்ல இருக்குன்னா அடுத்த கமாண்ட் டிஸ்கிரைப் பாட், அடுத்த கமாண்ட் கெட் பாட் -o இது எல்லாமே நம்ம ரன் பண்ணிட்டோம். அடுத்து கீழே வாங்க, kubectl லாக்னு பார்த்தோம், kubectl டிஸ்கிரைப்னு பார்த்தோம். அந்த அதே மாதிரி நம்மளுக்கு இங்க kubectl லாக்னு பார்த்தோம், kubectl டிஸ்கிரைப்னு பார்த்தோம். அப்ப நம்ம எல்லா கமாண்ட் இங்க பார்த்தது. அப்ப இங்க half the flow chart ஓட கமாண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு சர்வீசஸ்ன்ற டாபிக் அடியில வரும். ஆனா half the flow chart ஆல்மோஸ்ட் தேவையான எல்லாத்துமே இந்த லாக், இந்த டிஸ்கிரைப், இந்த கெட் பாட் இந்த மூணுத்துலயுமே நம்மளுக்கு என்ன வந்துருக்குன்னா அதோட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துரும். என்னென்னலாம் செக் பண்ணணும், எஸ் நோன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க லிஸ்டே இருக்கும். இப்போதைக்கு தான் ஃபர்ஸ்ட்ன்றதுனால ஜஸ்ட் இதை ஃப்ரீயா இருக்கும்போது ஜஸ்ட் ஹேவ் அ கோ த்ரூ தம். சில விஷயம்லாம் உங்களுக்கே புரியும், கிளஸ்டர் ஃபுல்லா இருக்கா அப்படின்லாம் செக் பண்றாங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு உங்க ஐடியா எல்லாம் கிடைக்கும். ஸோ இதை ஜஸ்ட் ஹேவ் அ கோ த்ரூ ஆஃப் திஸ் ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட் வச்சு they will troubleshoot என்னென்னலாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கைடு. இது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ क्वेश्चन. மேக் அ நோட் ஆஃப் இட். So how do you troubleshoot a pod? இப்போ நீங்க ஒரு பாட் ஃபெயில் ஆகுது, என்னென்ன கமாண்ட்லாம் அடிப்பீங்க, எங்கெங்கெல்லாம் செக் பண்ணுவீங்க, என்னெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. So it's a famous question. So make sure you are checking it out. So இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டை பாத்தீங்கன்னாலே it should be clearly giving you an idea. இப்போ நம்மளும் என்ன பண்ண போறோம்னா வேணும்னே ஒரு தப்பு பண்ண போறோம். ஸோ வேணும்னே ஒரு தப்பு பண்ணி நான் என்ன பண்ண போறேன், I'm going to show you an example. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா நார்மலா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ லெட் மீ கிளியர் தி ஸ்கிரீன். ஸோ இப்போ நான் kubectl டிஸ்கிரைப்ன்ற கமாண்டை கொடுக்குறேன். உங்க டாக்கர் கிளாஸ்ல ஒவ்வொரு டாக்கர் கண்டெய்னருக்குமே என்ன இருக்கும்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஒவ்வொரு டாக்கர் கண்டெய்னர் ஐபி அட்ரஸ் இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. அப்ப here I have a pod. So that's my pod. So this is my pod. And in the podல என்கிட்ட என்ன இருக்குன்னா இப்போதைக்கு I have a single container. So I have a single container inside the pod.
இங்க பாடுக்கு தான் ஐபி அட்ரஸ் இருக்கும். இது பாடோட ஐபி அட்ரஸ், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாடோட ஐபி, பிரைவேட் ஐபி தான். ஏன்னா பாடெல்லாம் ஒர்க்கர் மிஷின்குள்ள ஓடுது, டாக்கர் கண்டெய்னரும் ஒர்க்கர் மிஷின்குள்ள ஓடுறது டாக்கர் கிளாஸ்ல சொல்றேன். ஸோ அப்போ அவங்களுக்குலாம் பிரைவேட் ஐபி தான் இருக்கும். ஸோ அப்போ அவுட்டர் வேர்ல்ட்ல இருந்து ஆக்சஸ் பண்ணோம்னா பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணணும். அது மெஷினோட ஐபி அட்ரஸ், அதெல்லாம் நம்ம நெட்வொர்க்கிங்ல பார்த்துக்குவோம். இப்போதைக்கு திஸ் இஸ் அ பாட் ஐபி. உங்களோட EC2 மெஷின்குள்ள ஒரு பாடு இருக்கு, அந்த பாடுக்கான ஐபி அட்ரஸ் தான் இது. அந்த பாடுக்குள்ள கண்டெய்னர் ஓடுது. ஸோ அப்போ அந்த கண்டெய்னருக்கு நம்ம கண்டெய்னர் எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா போர்ட் நம்பர் வழியா தான் ஆக்சஸ் பண்ணுவோம். அப்போ அந்த கண்டெய்னர் போர்ட் வில் பி 80. அப்ப இன்கேஸ் ஃபியூச்சர்ல நீங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல இப்ப இந்த HTTPDன்ற கண்டெய்னரை நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா பாடோட ஐபி :80 கொடுத்தாதான் HTTPD அவுட்புட் வரும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட். ஸோ இன் குபர்னெட்டிஸ் கிளாஸ் பாடுக்கு தான் ஐபி அட்ரஸ் இருக்கும், கண்டெய்னருக்கு ஐபி அட்ரஸ் கிடையாது. ஸோ பாடோட ஐபி அட்ரஸை வச்சுதான் உள்ள இருக்கிற கண்டெய்னரை போர்ட் நம்பர் வழியா தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இப்ப நான் என்ன பண்றேன், what I'm going to do is, sorry, I'll show you what I'm going to do. நான் ஒரு பாட நான் கிரியேட் பண்றேன். அந்த பாட கிரியேட் பண்ணும்போது நான் ரெண்டாவதா இன்னொரு கண்டெய்னரும் நான் கிரியேட் பண்றேன். So I'm saying I need 2 containers. Container number 2. ரெண்டாவது கண்டெய்னர் நான் என்ன பண்றேன்னா Nginx அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ Nginxோட போர்ட் நம்பரும் 80 தான், HTTPDயோட போர்ட் நம்பரும் 80 தான். அப்ப மீனிங் வாட் ஐ எம் ட்ரைங் டு டூ இஸ், நான் வேணும்னே ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும். ஆனா நம்ம இப்பதான் பிகினர்ன்றனால ஒரு சிம்பிளா ஒரு ஈஸியான ப்ராப்ளமா நான் கிரியேட் பண்றேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஐம் ரன்னிங் 2 containers inside my pod. இதே மாதிரி நீங்க எத்தனை கண்டெய்னர் வேணாலும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் இப்ப பண்ண மாதிரி அதுவும் Nginx. என்னோட கொஸ்டின் என்னன்னா, ஒரு பாட்ல நமக்கு 2 கண்டெய்னர் இருக்கு. வில் போத் ஆஃப் தீஸ் கண்டெய்னர்ஸ், ஸோ இப்ப ரெண்டுமே ஒரே ஐபில 80 ரன் ஆக முடியுமா? முடியாது. Yes, obviously no, because ஏதாவது 180 ரன் ஆனாதான் அதை நான் ஆக்சஸ் பண்ண முடியும். இது நான் வேற ஏதாவது 70 90 வந்துச்சுன்னா இந்த ஐபிக்குள்ள 90 அதுக்கு போகும். அப்ப 2 பாடுமே நான் ஒரே கண்டெய்னர் போட்டா நான் வேணும்னே இப்ப செட் பண்றேன். பிகாஸ் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வரணும் அப்படின்றதுக்காக வேணும்னே நான் என்ன பண்றேன்னா செட்டிங் இட். அப்ப இதுதான் சின்டாக்ஸ். இப்ப இதே மாதிரி நீங்க அதை காப்பி பண்ணி திருப்பி எத்தனை வாட்டி வேணா பேஸ்ட் பண்ணிக்கலாம். அத்தனை கண்டெய்னர் நீங்க உள்ள டிப்ளாய் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த சின்டாக்ஸ் ஆஃப் லான்ச்சிங் மல்டிபிள் கண்டெய்னர்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன், இப்போ என்னோட கோட அப்படியே காப்பி திஸ். இப்ப நான் எந்த நேம் ஸ்பேஸ்ல டிப்ளாய் பண்றேன்னா கிரீன்ஸ்ன்ற நேம் ஸ்பேஸ்லயா இல்ல வேணாம், டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்லயே என்னோட பாடு பேரு செகண்ட் பாட் அப்படின்னு நான் பேர் வச்சுக்கிறேன். ஸோ லெட் மீ காப்பி திஸ் அண்ட் என்னோட ஸ்கிரீன் கிளியர் பண்ணுவோம். vi main.yaml மொத்தமா டெலீட் பண்ணிட்டு என்னோட கோட பேஸ்ட் பண்ணுவோம். சேவ் அண்ட் குவிட் பண்றேன். இப்ப நான் kubectl get pod அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ கெட் பாட்ஸ் கொடுத்தோம்னா எனக்கு இங்க 1/1 அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதை பத்தி யாரும் கேட்கவும் இல்லை, நானும் இன்னும் சொல்லவும் இல்லை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் kubectl apply அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ kubectl apply -f main.yaml அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்ளைன்னு கொடுத்த அடுத்த செகண்ட் நான் கெட் பாட்னு கொடுக்குறேன். see what happens, எனக்கு கண்டெய்னர் கிரியேட்டிங் 0/2 இருக்கு. ஸோ கண்டெய்னர் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அந்த ஸ்டேட்டஸ்ல எனக்கு காமிக்குது. நான் கெட் பாடு நான் கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ எனக்கு ரெண்டுமே ரன்னிங் அப்படின்னு வருது, 2 பாடுமே ரன்னிங் ஆகும். அப்புறம் திடீர்னு 1/2 எரர்னு வருது, திருப்பி ரன்னிங்னு வருது. ஆனா பக்கத்துல ரீஸ்டார்ட்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு, திருப்பி எரர்னு வருது. இப்ப எரர்லயே நிக்குது கடைசியில. இப்ப திருப்பி கிராஷ் லூப் பேக் ஆஃப் அப்படின்னு வருது, திருப்பி ரன்னிங்னு வருது, திருப்பி எரர். கடைசியில ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு ஒரு ஃபைனல் ஸ்டேட்டஸா வந்து நின்றோம், கிராஷ் லூப் பேக் ஆஃப். ஸோ இனிமே ஃபுல்லாவே கிராஷ் லூப் பேக் ஆஃப் தான். ஸோ அப்ப கிளியர் பண்ணிட்டு இப்ப நான் கெட் பாடுன்னு கொடுத்தேன்னா கிராஷ் லூப் பேக் ஆஃப். ஸோ இப்போ எத்தனை வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னா 2 வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன். என்னோட கண்டெய்னரை 2 வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா அவுட் ஆஃப் 2 containers only 1 container is now running properly. அதுதான் இந்த 1/2ன்றது மீனிங். சரி, டோட்டலா எத்தனை கண்டெய்னர் இருக்கா, எத்தனை கண்டெய்னர் ப்ராப்பரா ரன் ஆகுது அப்படின்ற ஸ்டேட்டஸ். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ 3வது வாட்டி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிடுச்சு, திருப்பி எரர். ரீஸ்டார்ட் பண்ணதுல எரர்னு வந்துருச்சு. அப்ப எனக்கு என்ன ஆகும்னா அகைன் கிராஷ் லூப் பேக் ஆஃப். ஸோ அப்போ இப்போ நம்மளுக்கு என்னன்னா என்னோட குபர்னெட்டிஸ்ன்றது ஒரு இன்டெலிஜென்ட்டான டூல். அது இந்த கண்டெய்னர் ரீஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
பண்ணிக்கிட்டே இருக்கும். கிராஷ் லூப் பேக் ஆஃப்ன்ற ஸ்டேட்டஸ் இருந்துகிட்டே இருக்கும். கிராஷ் லூப் பேக் ஆஃப்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா there is an issue with the application, the container is restarting, ஆனா திருப்பி ஃபெயில் ஆகுது. அப்ப அதுதான் இந்த கிராஷ் லூப் பேக் ஆஃப் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். சோ நான் என்ன பண்றேன், let me show you an example. இதை எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது, இந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் ரியல் டைம்ல வந்தாலும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னா 3 கமாண்ட் தான். கெட் பாடு, டிஸ்கிரைப் பாடு, லாக் ஆஃப் த பாடு. அந்த 3 கமாண்ட்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், kubectl get pods நான் கொடுத்துட்டேன். கெட் பாடுன்னு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல இருக்கிற பாட் எல்லாத்தையும் நமக்கு காமிக்குது. நீங்க மென்ஷன் பண்ணலன்னா அது டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல காமிக்கும். இப்ப 4வது வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிருச்சு. சோ இப்ப நான் என்ன பண்றேன், ஓகே சோ கெட் பாட்ல எனக்கு பாடோட பேர் வந்துருச்சு. சோ இப்ப நான் என்ன பண்றேன், kubectl describe பாடு என்னோட my second பாடுன்னு கொடுத்து -n default அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்ப எனக்கு என்ன ஆகும்னா பாடோட மொத்த இன்ஃபர்மேஷன் வருது. சோ பாடோட மொத்த இன்ஃபர்மேஷன் வருது. மொத்தம் 2 கண்டெய்னர் இருக்கு, கண்டெய்னர் நம்பர் 1, கண்டெய்னர் நம்பர் 2. இதுதான் பாடோட ஐபி அட்ரஸ். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு கீழே வந்தோம்னா ஈவெண்ட்ல ஸ்கெடியூலர் வந்து இந்த பாடை இந்த மெஷின் அலோகேட் பண்ணிருச்சு. குபெலெட் HTTPD புல் பண்ணுது. HTTPD 7 செகண்ட்ஸ்ல புல் ஆயிருச்சு. அண்ட் கிரியேட்டட் அண்ட் ஸ்டார்ட் தி கண்டெய்னர். Nginx புல் பண்ணுது. Nginx புல் ஆகுறதுக்கு ஒரு 5 6 7 8 ஆல்மோஸ்ட் 8 செகண்ட்ஸ் கிட்ட தேவைப்பட்டிருக்கு. அடுத்து Nginx புல் ஆயிருச்சு, கிரியேட் பண்ணிருச்சு, கிரியேட்டட் தி கண்டெய்னர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் மட்டும் நிறைய வாட்டி நடந்திருக்கு. 4 times 5 times அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணது, ஸ்டார்ட் பண்ணது, பேக்கிங் ஆஃப் த ரீஸ்டார்டிங் கண்டெய்னர், திருப்பி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுது. சோ அப்ப இது எல்லாமே நமக்கு அகைன் அண்ட் அகைன் நமக்கு என்ன ஆகும்னா ரன் ஆகுது. So why these commands are again and again running? ஆனா இங்க நம்மளால கண்டுபிடிக்க முடியல, நமக்கு எரர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. அப்ப டிஸ்கிரைப் கமாண்ட்ல எரரை கண்டுபிடிக்க முடியலன்னா புல் பண்ணிருச்சு, கண்டெய்னர் லான்ச் ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா இது கண்டெய்னருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை தான். அப்ப நான் என்ன பண்றேன், kubectl logs of my செகண்ட் பாடோட பேரு, செகண்ட் பாடு. நான் விரும்பின kubectl log my செகண்ட் பாடுன்னு கொடுக்குறேன். நான் கண்டெய்னர்னே கொடுக்கல, -c அப்படி மென்ஷன் பண்ணாம கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க, டிஃபால்டட் கண்டெய்னர் முதல் கண்டெய்னர் நம்பர் 1 தான் நான் டிஃபால்ட்டா எடுத்துக்கிட்டேன். அவுட் ஆஃப் த 2 கண்டெய்னர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கண்டெய்னர் 1 தான் நான் முதல் கண்டெய்னர் எடுத்து நான் அவுட்புட் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் இங்க காமிக்கிறேன். சோ HTTPD பாட்ல எந்த விதமான எரர் மெசேஜும் இல்ல, இட்ஸ் நார்மலி இட்ஸ் ரன்னிங். அப்புறம் என்ன பண்றேன், செகண்ட் கண்டெய்னர் நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா -c ன்னு கொடுத்து கண்டெய்னர் நம்பர் 2ன்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் ஸ்பெசிஃபிக்கா செகண்ட் கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப நான் இப்படி கொடுத்தேன்னா எனக்கு இப்ப எரர் மெசேஜ் வருது. இங்க மெசேஜ் நீங்க பார்க்கலாம், Nginxோட லாக்ஸ் இது. சோ நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே Nginx தான் இது. Nginxல என்ன சொல்றதுன்னா, பைண்ட் டு என்னோட மெஷின், என்னோட ஐபி அட்ரஸோட 80ல பைட் பண்ண ட்ரை பண்றேன், ஃபெயில்டு. ஏன் ஃபெயில்டு, அட்ரஸ் ஆல்ரெடி இன் யூஸ், பைண்ட் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டில் குட் நாட் பைண்ட், ட்ரைங் அகைன் டு பைண்ட், ஸ்டில் குட் நாட் பைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் அடிக்கணும். ஆனா 18 போர்ட் நம்பர் வேற ஏதோ ஒரு அப்ளிகேஷன் யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே 18 போர்ட் நம்பரை நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணா என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது பைண்ட் ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் மெசேஜா காட்டும். அப்ப திஸ் இஸ் ஹவ் யூ வில் ட்ரபிள் ஷூட். லாக்ஸை பார்ப்பீங்க, ஸ்டேட்டஸை பார்ப்பீங்க, அந்த டிஸ்கிரைப் கமாண்ட்ல என்னென்னலாம் செக் பண்ணணும்ன்ற இங்க இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரைப்ல என்னெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கைடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு ட்ரபிள் ஷூட். ஹவு டு யூ ட்ரபிள் ஷூட் அ ப்ராப்ளம். அண்ட் ஃபைனலா நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கான்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி we are going to learn something called as pod request and limit அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் பாட் அண்ட் கண்டெய்னர் அப்படின்னு ஒரு டாபிக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியல் டைம்ல எப்பவுமே ஒரு பாடை இப்படி நார்மலா கிரியேட் பண்ண மாட்டோம். ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட்ன்றத செட் பண்ணுவோம். ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்றது என்னன்னா, நம்மளுக்கு பேர்லயே ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. ரெக்வஸ்ட்னா என்னன்னா ஏதோ கெஞ்சி கேட்கற மாதிரி, லிமிட்னா என்னன்னா இதுதான் ஒரு லிமிட் அப்படின்னு செட் பண்ற மாதிரி. ஸோ அப்போ ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கும். ரெக்வஸ்ட்லயும் CPU இருக்கும், மெமரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி லிமிட்லயும் CPU இருக்கும் அண்ட் மெமரி இருக்கும். ஓகே, அப்படின்னா என்ன சொல்றோம்னா, எனக்கு மெமரி எல்லாருக்குமே ஈஸியா தெரியும். எனக்கு ஒரு 256 MB இதுதாங்க மினிமம் ரெக்குவயர்மெண்ட். மினிமம் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, இந்த கண்டெய்னரை ரன் பண்றதுக்கு எனக்கு ஒரு 256 MB மினிமம் தேவை. இந்த கண்டெய்னரை மேக்சிமம் 512 MBக்கு மேல மெமரியை யூஸ் பண்ண விடாது. நம்ம என்ன பண்றோம், லிமிட் பண்ணிடுறோம். இந்த பாடுக்கு இதான் மினிமம் மெமரி, 256 MB அவைலபிளாக இருக்கணும். அப்படின்னா 256 MB யூஸ் பண்ண போகுதுன்னு கிடையாது,
256 MB மினிமம் அவைலபிளா இருந்தா தான் இந்த பாடு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகும். ஸோ அப்ப அந்த பாடு சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகுறதுக்கு எனக்கு இவ்வளவு மெமரி தேவை அப்படின்னு நான் சொல்றேன். அப்படியே சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆனாலும் கிளையண்ட் ஆக்சஸ் பண்ண எனக்கு லிமிட் இப்படி செட் பண்ணிடு 512 MB. இந்த 512 MBக்கு மேல என்னோட பாட மெமரியை யூஸ் பண்ண விடாத, இதுதான் மெமரி. ஆனா இதுவே சிபியூன்னு ஒன்று இருக்கு. ஸோ சிபியூன்றதோட கணக்கு டிஃப்ரெண்ட். ஏன்னா உங்களுக்கு ரேம் எல்லாம் தெரியும், 1 GB ரேம், 2 GB ரேம், 4 GB ரேம்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க மொபைல் போன்லாம் நீங்க ரேம் மெயினா பார்த்துருப்பீங்க. ஆனா இதுவே நீங்க சிபியூவும் பார்க்கணும். ஸோ என்ன கோர் உங்களோட போன் ஓடுது, என்ன கோர் உங்க லேப்டாப் ஓடுதுன்னு சொல்லிட்டு there is also CPU. ஸோ இப்போ CPU லிமிடேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ சிபியூல there is something called as கோர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்றேன், இன்டெல் இப்போ 13th ஜென், ஸோ 13th ஜென் ப்ராசஸர் அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு இன்டெல் 13th ஜென் ப்ராசஸர்ஸ்லாம் இருக்கும். இதுல இப்போ இன்டெல் 13th ஜென் ப்ராசஸ் 13700K அப்படின்னு நான் இப்போ ஒரு ப்ராசஸர் கொடுத்தேன்னா இதுல நம்மளுக்கு எத்தனை கோர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும். 16 கோர்ஸ் இருக்கு அப்ப இந்த ப்ராசஸர்ல. ஸோ இது i7 ப்ராசஸர் 13th ஜெனரேஷன். ஸோ 13700K அப்படின்றது ஒரு இன்டெல் ப்ராசஸர். ஸோ 16 கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ப்ராசஸர். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர்ஸ்ல நீங்க டெஸ்க்டாப் பில்ட் பண்றீங்கன்னா யூ வில் பி சூசிங் திஸ். ஸோ இப்போ இது ஒரு 16 கோர் ப்ராசஸர். ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இன்டெல் ப்ராசஸர்லயும் இல்ல நீங்க இதே டீம் ரெட் AMD போனீங்கன்னா, ஸோ 5950X அப்படின்னு போனீங்கன்னா அதுல அவங்கள எவ்வளவு கோர்னா அதே 16 கோர் 32 த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க. அது இன்டெலோட காம்படிட்டிவ் AMD. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸருக்குமே கோர்ன்னு இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வர்ச்சுவல் கோர் அப்படின்னு நமக்கு இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, V கோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிசோர்ஸ் டைப்ஸ்ல we will have something called as resources அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சிபியூல நமக்கு என்ன பண்ணுவோம்னா, ஸோ நம்மளுக்கு 1 CPU யூனிட் is equivalent to 1 physical core or 1 virtual core. So நம்மளுக்கு depending on the node is whether a physical machine or a virtual machine. So நம்மளுக்கு virtual machine or physical machine ஆன்றதுக்கு ஏத்த மாதிரி you will have 1 physical core or 1 virtual core. உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த கோர் இருக்கும். So இதுல what it means is, இப்போ நம்ம 1000M அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா, so 1000M அப்படின்னா M-ன்றது மில்லி CPU. So M-ன்றது மீனிங் மில்லி CPU. ஸோ 100 மில்லி கோர்ன்ற சில பேர் சொல்லுவாங்க. ஸோ மில்லி சிபியூன்னு சொல்லலாம், இல்ல மில்லி கோர் அப்படின்னு சொல்லலாம் இந்த எம்ன்றது மீனிங். ஸோ அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட டோட்டலா என்னோட லேப்டாப்ல 16 கோர்ஸ் இருக்கு. அந்த 16 கோர்ல இப்போ நான் 1000M அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அந்த 1000Mன்றதுக்கு மீனிங் ஒரு கோரே நான் என்ன பண்றேன்னா என்னோட லேப்டாப்ல நான் ஒரு கோரைவே என்னோட பாடுக்கு நான் கொடுக்குறேன். இதுவே நான் 100M கொடுத்தேன்னா 10% ஆஃப் தட் கோர். So 10% of that one core. So அதுதான் நம்ம என்ன பண்றோம்னா 1000M ஒரு கம்ப்ளீட் கோர், 100M 10% of that core மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்றதுக்கு அலவுடு, 200M 20% of that core தான் யூஸ் பண்றதுக்கு அலவுடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செட் பண்ணலாம். So that is இது ஈக்குவலன்ட்னா என்னன்னா, ஸோ நமக்கு இங்க 100M கொடுத்தீங்கன்னா 100 மில்லி CPU ஆர் மில்லி கோர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். கம்ப்ளீட்டா ஒரு வர்ச்சுவல் கோரே கொடுக்காம ஐம் கிவிங் லெஸ் தென் தட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே நீங்க 5M கூட கொடுக்கலாம். ஸோ ஏன்னா கோர்ன்றது பவர்ஃபுல் அண்ட் கோர்லயும் டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ அது if you like computers na you can search about them, what is a core, what is a thread, and ஒரு கோடுக்கும் பேஸ் ஃப்ரீக்வன்சி, டர்போ ஃப்ரீக்வன்சி, அந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. பட் கான்செப்ட் என்னன்னா, இப்போ நீங்க சிபியூல நான் என்ன பண்றேன்னா 200M 20% of one CPU is the minimum, 500M is the maximum நான் கொடுக்குறேன். நீங்க டிஃபால்ட்டாவே ஒரு பாட கிரியேட் பண்றீங்கனாலே, ஸோ இப்போ நான் kubectl describe நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம இந்த இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ண பாட்ல நம்ம மென்ஷனே பண்ணல ரெக்வஸ்ட் லிமிட் எல்லாமே. ஆனா ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணும் போதே உங்களுக்கு இங்க ரெக்வஸ்ட் செட் ஆகும். டிஃபால்ட் ரெக்வஸ்ட் எவ்வளோனா 10% ஆஃப் CPU. மெமரிலாம் இல்ல, டிஃபால்ட்டா ரெக்வஸ்ட் வில் பி 10% ஆஃப் CPU. நீங்க இதை வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாடிஃபை பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்ற டாபிக்கே இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம இங்க வந்தோம்னா இங்க நம்மளுக்கு ஒரு சூப்பரா ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்கோம். ஆனா இது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய YAML ஃபைலா இருக்கு. பட் நவ் ஐ கேன் சே தட் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கைண்ட் கிரியேட் பண்றாங்க, வாட் இஸ் த கைண்ட் தே ஆர் கிரியேட்டிங், வாட் டாபிக் ஆர் தே கிரியேட்டிங்? Pod. What is the name of the pod? Green Front end. சூப்பர். எத்தனை கண்டெய்னர் என் பாடுக்குள்ள இருக்கு? 2.
சூப்பர். 2. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்? App. What is the name of the second container? Log aggregator. Super. Log aggregator. ஃபர்ஸ்டே நான் நேத்தே சொன்ன மாதிரி நீங்க எப்பவுமே ஒரு மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ்ல ஒரு பாட்ல 2 கண்டெய்னர் இருக்கும். ஒரு கண்டெய்னர் ஒரு அப்ளிகேஷன் கண்டெய்னர், இன்னொரு கண்டெய்னர் மானிட்டரிங்காக தான் இருக்கும். லாக் அக்ரிகேட்டர்ன்றது ஒரு மானிட்டரிங் ஏஜென்ட். சோ அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, பேரு இதுதான் அவங்களோட இமேஜ்ன்றது அவங்க கம்பெனி இமேஜ் சொல்லிட்டு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. அண்ட் இங்க ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட் இருக்கு. ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மெமரி 64 அண்ட் மேக்ஸிமம் மெமரி 128, CPU மினிமம் 250 அண்ட் மேக்ஸிமம் 500 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்படி செட் பண்றாங்க. ஸோ அப்ப நம்மளும் என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி நம்மளும் செட் பண்ணலாம். ஸோ ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாடுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அப்ப இதே மாதிரி நான் ஒரு கோடை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுல நான் என்ன பண்றேன்னா, என்னோட ரிசோர்சஸ்ன்ற கோடை ஒரே ஒரு கண்டெய்னர் மட்டும் வச்சுக்கிறேன். இதுல ரிசோர்சஸ்ன்ற கோடை நான் பேஸ்ட் பண்றேன். இதுல என்னோட இந்த HTTPD கண்டெய்னர் நான் என்ன பண்றேன்னா 64 MB 128 MB ஓகே. அதே மாதிரி ஒரு 200 M 400 M இதான் மேக்ஸிமம் அப்படின்னு நான் 400 M தான் மேக்ஸிமம் அப்படின்னு நான் கொடுத்துறேன். அப்ப இதுதான் ரிசோர்சஸ்ன்ற டாபிக். ரெக்வெஸ்ட்ன்றது மினிமம் ரெக்வயர்மெண்ட். மினிமம் ரெக்வயர்மெண்ட்னா இந்த மினிமம் ரெக்வயர்மெண்ட் இருந்தாதான் என் பாட ஸ்கெடியூலே பண்ணணும். இந்த மினிமம் ரெக்வயர்மெண்ட் இல்லைன்னா பாடு ஒழுங்கா ரன் ஆகாதுன்னு அர்த்தம். அப்ப ஸ்கெடியூலர் இதை செக் பண்ணும். ஸ்கெடியூலர் மினிமமா 64 MBயும் 200 MBயும் காலியா இருக்கா ஒரு ஒர்க்கர் நோட்ல அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அந்த பாட ஸ்கெடியூலே பண்ணும். அதுதான் மினிமம் ரெக்வயர்மெண்ட். மேக்ஸிமம் ரெக்வயர்மெண்ட்ன்றது லிமிட். இதை மேல யூஸ் பண்ண விடாத, என்னோட மெஷின் கிட்ட இது மேல யூஸ் பண்ண விடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டும் செட் பண்ணிடும். அப்ப எப்பவுமே ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ், நீங்க ஒரு பாட் இல்ல டிப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களோட கண்டெய்னருக்கு ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட் இருக்கும். ஆனா என்ன பண்றேன், இதை தேர்ட் பாட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கேன். தேர்ட் பாட்னு ஒரு பேர்ல let me copy the same code. Let me go to my machine, screen clear பண்ணிட்டு vi என்னோட main.yaml file open பண்றேன். இதுல மொத்தமா நான் delete பண்ணிட்டு let me copy this, let me paste this and let me save and quit. சோ இப்போ நான் சேவ் அண்ட் குவிட் பண்ணிட்டு இப்போ நான் அப்ளை அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு தேர்ட் பாட் கிரியேட் ஆயிரும். kubectl get pods அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு தேர்ட் பாடுன்றது ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. 7 வாட்டி என்னோட கண்டெய்னர் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வரைக்கும் கிராஷ் லுக் பேக் ஆஃப்ல. அதெல்லாம் நம்ம அப்புறம் delete பண்ணிடலாம். தேர்ட் பாட் ரன்னிங்ல இருக்கு. நீங்க உண்மையிலேயே ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட் செட் ஆச்சா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, kubectl describe my third pod, describe pod the third pod which stands in the default namespace. இப்படி நான் கொடுத்தேன்னா நீங்க அந்த கண்டெய்னர் பத்தின இன்ஃபர்மேஷன்லயே நீங்க பார்க்கலாம் உங்களோட லிமிட் அண்ட் ரெக்வெஸ்ட் செட் ஆயிருக்கும். இப்படி செட் ஆயிருக்குன்னா உண்மையிலே அது செட் ஆயிருச்சு அப்படின்றதான் மீனிங். ஸோ அப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லாக நம்ம பாடோட 3 டாபிக் நம்ம பார்த்துட்டோம். ரெப்ளிகா செட், டீமான் செட், டிப்ளாய்மெண்ட்லாம் 5 நிமிஷம் வேலை. ஸோ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான். ஸோ அது ஜஸ்ட் நான் YAML ஃபைல மட்டும் ரன் பண்ணுவேன். அந்த YAML ஃபைல்ல சில விஷயம் நம்ம அடுத்த செஷன்ல தான் நம்ம பார்க்க முடியும். பட் அதெல்லாமே ஒரு ஃபியூ டாபிக்ஸ் தான் குவிக்கா முடிஞ்சிடும். பட் பிஃபோர் தட் எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன் இந்த பாட் நம்ம இந்த 3 டாபிக் பார்த்தது. இப்போ அந்த இது செட் ஆச்சுன்னு எப்படி ப்ரோ சொன்னீங்க? அந்த டிஸ்கிரைப் பண்ணி நான் ஓபன் பண்ணி பார்த்தேனே. இல்ல இது வித்தின் த லிமிட்ல இருக்கு அப்படிங்கறதுனால இது செட் ஆச்சுன்னு சொல்றீங்களா, இல்ல வந்து இது எப்படி செட் ஆச்சு? அங்க எழுதுனது கரெக்டா உள்ள போயிட்டு அது அசைன் ஆயிருக்கான்றது இங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே தெரியுது. அந்த பாடோட டெஃபினிஷன், கண்டெய்னர் டெஃபினிஷன்ல இப்படி இருக்குன்னு கேவண்டிஸ் அது ஆட்டோமேட்டிக்கா டேக் கேர் பண்ணிக்கும். ஓகே ஓகே. மித்ரன்ஜி, இப்போ வந்து சப்போஸ் நம்ம லிமிட் நம்மளுக்கு பத்தல, நம்ம நார்மலா சொல்றோம் நம்மளோட இன்ஸ்டன்ஸோட மெமரியை பேஸ் பண்ணி தான் இந்த பாட்ஸ் கிரியேட் ஆகுது. ஆமாங்க, இன்ஸ்டன்ஸோட மெமரியை பேஸ் பண்ணி தான் உங்க வர்க்கர் நோடோட CPU மெமரி. இதுல பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஓவராலா நம்ம டாக்கர் ஃபைல் இதுவே மாத்தணும், டெராஃபார்ம் ஃபைலவே மாத்தணும். டெராஃபார்ம் ஃபைல்ல போய் மாத்த வேண்டாம். ஆமா கரெக்ட். ஏன்னா இப்ப நீங்க இந்த ட்ரபிள் ஷூட்டிங் கைட்ல முதல் இதே டாபிக் பாத்தீங்கன்னாலே இப்ப ட்ரபிள் ஷூட்டிங்ல இப்போ டிஸ்கிரைப் பாட்னு சொல்றீங்க, அதுல உங்க கிளஸ்டர் ஃபுல் ஆயிடுச்சு, இல்லனா உங்க ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட் உங்களுக்கு ஹிட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், ஆன்சரே ப்ரொவிஷன் அ பிகர் கிளஸ்டர்னு தான் சொல்றோம். அப்ப என்ன பண்ணணும்னா டெராஃபார்ம்ல போயிட்டு உங்க வர்க்கர் நோட நீங்க எக்ஸ்ட்ராவா இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒன்னு அப்படி எக்ஸ்ட்ரா வர்க்கர் நோட ஆட் பண்ணணும். இல்ல அதுவும் பத்தலனா இப்ப நம்ம T3 மீடியம் ஒரு T3 லார்ஜ், T3 எக்ஸ் லார்ஜ் நீங்க ஏன்னா கிளஸ்டர் ஃபுல் ஆயிடுச்சு, கொடுக்குற CPU மெமரி அங்க இல்ல. வந்து நம்மளுக்கு இதுல காட்டிடும் செட் அவைலபிள் ஸ்டேட்டஸ்லயே நம்மளுக்கு இதுல காட்டாது. அப்படி காட்டாது.
அந்த ரெக்வஸ்ட்லயே நம்மளுக்கு டினை பண்ணிடும். இங்க இல்ல பாட் கிரியேட்டே ஆகாது, பெண்டிங்ல அப்படியே நின்றும். பெண்டிங்லயே நிக்கும். ஓகே. ஆமா. அதே மாதிரி ரியல் டைம்ல வந்து இந்த பாடுக்கு இந்த மெமரி அலோகேஷன், அதே மாதிரி இந்த மெமரி இன்க்ரீஸ் பண்றதெல்லாம் நம்ம பண்ணுவோமா இல்ல வந்து ஒரு அட்மின் பண்ணுவாங்க? இல்லைங்க, உங்களுக்கு டெவலப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு இவ்வளவு ரெக்வஸ்ட் இவ்வளவு வேணும். ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல இருக்கும் எத்தனை பாடு உங்களோட இந்த மைக்ரோ சர்வீஸ்ல இருக்கணும், ஒவ்வொரு பாடுக்கும் எவ்வளவு ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட், அது எல்லாமே உங்களுக்கு ஆர்கிடெக்சர் டயக்ராம்ல கன்ஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. ஸோ இங்க ஆட்டோ ஸ்கேலிங் யூஸ் பண்ண முடியாதா? நம்ம இன்னும் அந்த டாபிக் எல்லாம் படிக்கவே இல்லைங்க. ஓகே ஓகே. நம்ம பாட் ஆட்டோ ஸ்கேலிங் இருக்கு. அண்ட் உங்களோட ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நம்ம செட் பண்றதுக்குமே அதுக்கு இன்னும் நம்ம 7th செஷன்ல நம்ம அதை பத்தி பார்ப்போம். நம்மளோட இப்ப கரண்டா நம்மளோட டெரஃபார்ம் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களோட மெஷின் நீங்க ஃபுல் ஆனாலே அது இட் வில் கிரியேட் அ நியூ மெஷின். ஆனா நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்லயே நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எனக்கு 2 தான் வச்சேன். அப்ப இப்போதைக்கு ஆட்டோ ஸ்கேலிங் நம்ம எனேபிள் பண்ணல. நீங்க வேணும்னா அதை போய் மாடிஃபை பண்ணீங்கன்னா ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணிட்டீங்க. ஏன்னா ஆட்டோ ஸ்கேலிங்ல கூட நீங்க ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் இது ரிசோர்சஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நான் இன்ஸ்டன்சஸ் நான் போயிட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படின்னு நான் ஓபன் பண்ணனா நான் மினிமம் டிசைர்டு மேக்ஸிமம்லாம் நான் கொடுக்கவே இல்லை. எனக்கு எல்லாத்துலயுமே ஒரே நம்பர் தான் நம்ம செட் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ என்னோட டிசைர்டு கெப்பாசிட்டி 2, இன்ஸ்டன்சஸ் 2, மினிமம் மேக்ஸிமம் அதுவும் 2 தான். அப்போ டிசைர்டு மினிமம் மேக்ஸிமம் எல்லாமே 2 தான். அப்போ நீங்க இன்ஸ்டன்ஸ் உங்களோட லோடு ஃபுல் ஆனாலுமே மேக்ஸிமமும் 2 தான் கொடுத்துருக்கனால ஆட்டோ ஸ்கேல் இப்போதைக்கு ஆகாது. நம்ம அந்த மாதிரி செட் பண்ணல. ஆனாலும் அகைன் நீங்க உங்களோட டெரஃபார்மோட காப்ஸ் ஓபன் பண்ணி நீங்க மாத்திட்டீங்கன்னா தென் உங்க ஒர்க்கர் மிஷின் ஆட் ஆகும். இது ஆனா மெஷின் லெவல் ஆட்டோ ஸ்கேலிங். பாட் லெவல் ஆட்டோ ஸ்கேலிங்னு ஒரு டாபிக் நம்ம அதை பத்திலாம் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஓகே ப்ரோ, இப்போ அந்த கிராஷ் லூப் எப்படி ப்ரோ ரெக்டிஃபை பண்ணுவீங்க? அது கண்டெய்னர் டெலீட் பண்ணுவீங்களா இல்ல அதுலயே ரன்னிங்லயே செலக்ட் பண்ண முடியுமா? நம்ம ஒரு லாஸ்ட் கிளாஸ் என்ன சொல்லிருப்பேன்னா நம்ம பாட ஸ்டாப் பண்ண முடியாது. அப்ப அந்த பாடே டெலீட் பண்ணிட்டு போர்ட்டை சேஞ்ச் பண்ணி வேற ஏதாவது நம்ம டிப்ளாய் பண்ணணும். இருக்கிறத போய் ட்ரபிள் ஷூட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ. சோ கம்ப்ளீட்டா அந்த பாடவே டெலீட் பண்ணிட்டு தான் நம்ம புதுசா திருப்பி அந்த ஃபைலை ரன் பண்ணலாம். எஸ் புதுசா, எஸ் கரெக்ட். Sorry, kubectl delete pod. அதே மாதிரி kubectl delete my first pod. ஒரு green namespaceலயே ஒரு pod வச்சிருக்கேன், அதையும் delete பண்ணிடுறேன். ஓகே, சோ நம்ம கிரியேட் பண்ண எல்லா டாபிக்கும் நம்ம delete பண்ணியாச்சு. ஃபைனலா let's move on with replica set. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெப்ளிகா செட்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள். ரெப்ளிகா செட்டுக்கு நான் ஒரு ஃபார்முலா நான் சொல்லியிருந்தேன். அங்க நோட் பேட் இங்க இருக்கு. சோ ரெப்ளிகா செட்டுக்கு ஒரு ஃபார்முலா வெரி சிம்பிள். நம்பர் ஆஃப் ரெப்ளிகா should always equal to the number of pods. சிம்பிள். நம்பர் ஆஃப் ரெப்ளிகா should be always equal to the number of pods. நீங்க அப்ப ரெப்ளிகான்னு ஒரு நம்பர் கொடுப்பீங்க. சோ இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ரெப்ளிகா செட் இங்க நம்ம கிரியேட் பண்ண பாட் நேம் ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் கோட் இருக்கு. நான் உங்களுக்கு அந்த zip ஃபைல்ல இருக்கும். ரெப்ளிகா செட்டுக்கு I think I have a code. Yeah, this should be enough. இத காப்பி பண்றேன், அப்படியே இங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ இதுல இந்த லைன்ஸை இப்போதைக்கு மறந்துருங்க. செலக்ட் ஆர் டெம்ப்ளேட் அப்படின்றது எல்லாமே இது நான் அடுத்த கிளாஸ்ல நான் டீச் பண்ணணும். அப்ப டீச் பண்ணாதான் ஐ கேன் டீச் யூ தட். சோ அப்ப நம்ம செலக்ட் ஆர் டெம்ப்ளேட் எல்லாத்தையும் இதை ஜஸ்ட் ஃபர்கெட், இந்த லைன்ஸ் எக்ஸிஸ்டிங்ன்றதை ஃபர்கெட் பண்ணிருக்கேன். இப்போதைக்கு நம்ம கைண்ட்ல ரெப்ளிகா செட் நம்ம கிரியேட் பண்றோம். ரெப்ளிகா செட்டுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், ரெப்ளிகா செட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு. அண்ட் எனக்கு எத்தனை ரெப்ளிகா வேணும்னா 5 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படின்னா 5 பாட் கிரியேட் ஆகும். இல்லை நம்ம 3ன்னு கொடுத்தா 3 பாட் கிரியேட் ஆகும். ஸோ இந்த செலக்டர் டெம்ப்ளேட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை ஃபர்கெட் அபவுட். ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நேம் என்ஜினிக்ஸ், இமேஜ் என்ஜினிக்ஸ். அப்போ என்னன்னா என்ஜினிக்ஸ்ன்ற இமேஜ்ல எனக்கு பாட் கிரியேட் ஆகும் போது. ஏன்னா ரெப்ளிகா செட்டோட ஃபார்முலா நம்ம இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, ஸோ வென் யூ கிரியேட் அ ரெப்ளிகா செட், நீங்க ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணீங்கன்னா ரெப்ளிகா செட் வில் பி கிரியேட்டட் அலாங் வித் இட் சம் பாட்ஸ் வில் பி கிரியேட்டட். இதான் நம்மளோட ஃபார்முலா. அதே மாதிரி டீமான் செட்டுக்கு நம்ம எழுதிக்கலாம். So when you create a daemon set will be created. A daemon set will be created. Copy கொடுக்கிறேன். A daemon set will be created along with that some pods will be created. And a daemon set based on the number of worker nodes it will be created. So based on the number of worker nodes
எனக்கு நம்பர் ஆஃப் பாட்ஸ் வில் பி கிரியேட்டட். அதே மாதிரி டிப்ளாய்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ டிப்ளாய்மெண்ட் வில் பி ஈக்குவல் டு ரெப்ளிகா செட் பிளஸ் பாட். ஸோ deployment plus replica set plus pod. இதுதான் என்னோட ஃபார்முலா. நான் கொஞ்சம் ஸ்பேசஸ் கொடுத்திருக்கேன் so that it will be easy to understand and easy to recognize the differences between them. So இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பேரு நம்ம replica set அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம இதான் நம்மளுடைய YAML ஃபைல். இப்போ நம்ம replica set எக்ஸாம்பிள்ன்ற பேர்ல replica 3 நான் கொடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெண்டு கமாண்ட் kubectl get replica set அப்படின்னு ஒரு கமாண்ட் அடிக்கிறேன், எந்த அவுட்புட்டும் இல்ல. kubectl get pod ன்னு கொடுக்குறேன், எந்த அவுட்புட்டும் இல்ல. சோ ரெப்ளிகா செட்டும் இல்ல, பாடும் இல்ல. இப்போ நம்ம இந்த கோடை நம்ம அப்படியே நான் என்ன பண்றேன், காப்பி பண்றேன். சோ let me copy the same code. அப்படியே காப்பி vi main.yaml அப்படின்னு ஓபன் பண்றேன். என்னோட மொத்த கோட்டையும் டெலீட் பண்ணிட்டு let me paste this. நான் என்ன பண்றேன், save and quit. ரெப்ளிகா செட்னு ஒன்று கிரியேட் பண்றேன். எத்தனை ரெப்ளிகா வேணா 3 வேணும்னு நான் சொன்னேன். இப்போ நான் kubectl apply அப்படின்னு நான் கொடுத்து நான் என்ன பண்றேன்னா I'm creating a replica set. இப்போ நான் kubectl get replica set ன்னு கொடுத்தேன்னா பாருங்க, replica set desired 3 current 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 இருக்குன்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி இப்போ நான் kubectl get pod ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், 3 pod ரன்னிங்ல இருக்கும். இந்த நேம் ஆஃப் replica set எக்ஸாம்பிள் ஐஃபன் ஒரு அதுவே ஒரு யூனிக்கா ஒரு நேம் வச்சுக்கோங்க. அப்போ 3 pod ரன்னிங்ல இருக்கு. நான் சொன்ன மாதிரி ரெப்ளிகா செட் டஸ் நாட் கேர் அபவுட் தி வர்க்கர் நோட். ஸ்கெடியூலர் சொல்ற மாதிரி எங்க இடம் இருக்கோ அங்க லான்ச் பண்ணும். அப்ப -o வைடு அப்படின்னு நான் கொடுத்து நான் அவுட்புட் பார்த்தேன்னா என்னோட NR and ZHன்ற 2 பாடு ஒரு மெஷின்லயும் F8ன்ற ஒரு பாடு இன்னொரு மெஷின்லயும் எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு பாடுக்கு ஒரு IP அட்ரஸ் நமக்கு இருக்கு. அப்போ தீஸ் ஆர் இப்ப கரண்டா என்னோட ஒரு மெஷின்ல 2 பாடும் இன்னொரு மெஷின்ல எனக்கு ஒரு பாடும் எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. So this is what kubectl get podல நமக்கு இந்த மெஷின்ல ரன் ஆகுது காட்டுது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் வேணும்னே ஒரு kubectl delete pod zh அப்படின்ற அந்த பாட நான் delete பண்றேன். இப்போ நான் delete பண்ண உடனே நான் delete பண்ணா அந்த பாட் delete ஆயிடும். இப்போ அடுத்து என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? ஸோ ரெப்ளிகா செட்ல நான் 3 ரெப்ளிகா வேணும்னு சொல்றேன், ஆனா the number of pod will be only 2. அப்போ what do you think will happen? ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பாட் கிரியேட் ஆகும். சூப்பர், ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு பாட் கிரியேட் ஆகும். பாருங்க, delete பண்ணிட்டேன், kubectl get pod ன்னு கொடுத்தா the container creating within the next second 6 secondsல இன்னொரு கண்டெய்னர் கிரியேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிருக்கும். அப்ப நீங்க எத்தனை வாட்டி இதை delete பண்ணாலும் ரன் ஆயிட்டே தான் இருக்கும். ஏன்னா நீங்க பார்க்கலாம், நான் F8 NR ZH 3 வச்சிருந்தேன், அதுல ZH நான் delete பண்ணிட்டேன். delete பண்ணோம்னா F8 NR அப்படியே இருக்கு, ஆனா L4ன்னு ஒரு புதுசா ஒரு பாடு கண்டெய்னர் கிரியேட்டிங்னு சொல்லிட்டு எனக்கு அது லான்ச் ஆகுது. So but this is an example of what's a replica set is. replica setல நீங்க நம்பர் செட் பண்ணலாம். இந்த 3ன்றதை நீங்க என்ன பண்ணலாம்னா you can give 20 50 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க கொடுத்துக்கலாம். அத்தனை நம்பர் ஆஃப் பாடு will be available in your cluster. உங்க கிளஸ்டர்ல அத்தனை பாட் ரன் ஆயிட்டே இருக்கும். எந்த மெஷின்ல ஓடுதுலாம் doesn't matter, but it will be always running. So this is what an example of a replica set is. So அப்ப similarly, இப்ப நம்ம replica setக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ similarly நம்ம என்ன பண்றோம்னா, so this is an example of replica set. So let's move on with daemon set. replica setல there is nothing else to speak. and இப்போ நீங்க பாட delete பண்ணீங்க delete ஆகாது, delete ஆகும் கிரியேட் ஆயிடும். அப்ப நீங்க எதை delete பண்ணணும்னா you have to delete the replica set. ஏன்னா replica set தான் உங்களுக்கு அந்த பாட ஆட்டோமேட்டிக்கா இன்டர்னலா கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம டைரக்டா போய் பாட கிரியேட் பண்ணல, நம்ம கிரியேட் பண்ணது replica set, அது உங்களுக்காக பாட கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்ப kubectl delete replica set அப்படின்னு நீங்க கொடுத்து உங்க replica set ஓட பேரை கொடுத்துட்டீங்கன்னா it will be deleted. along with it பாடும் பாத்தீங்கன்னா எந்த பாடுமே கிடையாது, பாடும் delete ஆயிடுச்சு. சூப்பர். So this is the concept of replica set. பட் ஆனா replica set நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆக்சுவலா அதை டிப்ளாய்மெண்ட்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டிப்ளாய்மெண்ட் தான் இன்டர்னலா replica setடும் கிரியேட் பண்ணும், பாடும் கிரியேட் பண்ணும். அப்ப இந்த டாபிக்ல தான் உங்களுக்கு இன்னொரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். பட் ஃபார் நவ நம்ம replica setனா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்ட் இப்போ daemon set பார்க்கலாம். இப்போ ஒரே நிமிஷம், இப்ப இந்த பாடுக்கு வந்து ஒரு பாடுக்கு ஒரு நேம் இருக்குல்ல, அந்த மாதிரி ரெப்ளிகா செட்டுக்கு ஒன்னொன்னுத்தையும் நேம் அவுட் பண்ணி பார்க்க முடியாதா? ரெப்ளிகா செட் நேம் அவுட் பண்ணி பார்க்க முடியாதானா? இப்போ பாடை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்த்தோம், ஒன்னொன்னுத்துக்கு ஒரு நேம்ல இருந்தது. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்கான பாடை டெலீட் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி ரெப்ளிகா செட்ல இருக்கிற அந்த 3 லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்க முடியாதா?
இல்ல ரெப்ளிகா செட் தான் பாட கிரியேட் பண்ணிருக்கு. அப்ப கெட் பாடுன்னு சொல்லிட்டு அந்த மூணுத்தையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி தானே பார்த்தோம். ஓகே நான் ஓகே ஒரு ரெப்ளிகா செட் நம்ம கிரியேட் பண்ணோம். நம்ம ரெப்ளிகா செட்டோட பேரு இதுதான், ரெப்ளிகா செட் எக்ஸாம்பிள். இது எனக்கு எத்தனை பாட கிரியேட் பண்ணனும்னா 3 பாடு. அப்ப கெட் பாடுன்னு கொடுத்தா அந்த 3 பாட பார்த்தோமே. 3 பாட் இருந்துச்சு. பட் அப்போ 3 ரெப்ளிகாவும் இருக்கணும்ல? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இல்ல. ஒரு ரெப்ளிகா செட் தான் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு 3 பாட கிரியேட் பண்ணிருக்கு. ஓ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரியலன்னா இப்ப நான் இதை காப்பி பண்ணி இதே கோட நான் என்ன பண்றேன், 2 வாட்டி பேஸ்ட் பண்றேன். இது ரெப்ளிகா செட் -2 அப்படின்னு கொடுக்குறேன். இதுல எனக்கு நம்பர் ஆஃப் பாடு 7 வேணும்னு சொல்றேன், இல்ல 5 வேணும்னு சொல்லிக்கலாம். சாரி 5 வேணும்னு சொல்லிக்கலாம். அண்ட் இங்க நான் HTTPDன்ற இமேஜ் நான் வச்சுக்கிறேன். ஸோ இங்கே HTTPD ஸோ இப்போ இந்த மொத்த கோடையும் நான் சேர்த்து vi main.yaml, delete everything, paste both the replica set code, kubectl apply, 2 replica set create. எல்லாமே டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல தான் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. சாரி, எல்லாமே டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாமே டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் தான். சோ இப்போ நான் கெட் ரெப்ளிகா செட்னு கொடுத்தா 2 ரெப்ளிகா செட் இருக்கிற மாதிரி காமிக்கும். ஒன்னு nginx, ஒன்னு HTTPD. அதே மாதிரி கெட் பாடுன்னு கொடுத்தா you will see replica set number 1ல இருக்கிற 3 பாடு, same replica set number 2ல இருக்கிற 5 பாடு பேர். So you will create only one replica. இது internally will create your pods. புரியுது. 8 pods create ஆயிருக்கும். Yes, create ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு சின்னது இதுல வந்து இப்ப எப்படி நம்ம எது மாஸ்டர் நோடு எது ஒர்க்கர் நோடுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? Using the node ID. Node ID. உங்க EC2 மெஷினோட ID எல்லாமே 070F தான் இருக்கு. அப்ப ஆப்வியஸ்லி 0F 07ன்றது உங்களோட 2 வர்க்கர் மெஷினோட 2 ID. 07 0F ரெண்டுமே நோடு தானே. மாஸ்டர்ல தான் நமக்கு ரன்னே ஆகாது. பாடே மாஸ்டர் நீங்க எந்த பாடுமே மாஸ்டர்ல கிரியேட்டே பண்ண முடியாது. ஏன்னா அது மாஸ்டர் நேம் ஸ்பேஸ்ல. ஆர்கிடெக்சர் டயகிராம்லயே பாட் எங்க இருக்குன்னா வர்க்கர் மெஷின்ல தான் இருக்கு. ப்ரோ ஒரு டவுட் வரும். அந்த YAML ஃபைல்ல API வெர்ஷன் v1/apps/v1 போட்டுருக்கீங்களா? அது மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? அது டிஃபால்ட்டா உங்களோட YAML ஃபைல்ல இந்த YAMLக்கு இதுதான் கொடுக்கணும் ரூல்ஸ் இருக்கு. நெட்ல இருந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது அதுதான் கொடுக்கணும். ஓகே, அப்போ ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணும்போது அந்த API வெர்ஷன் வந்து அந்த மாதிரி கொடுப்போம். கரெக்ட் இல்லைங்களா? சோ இப்போ அது எக்ஸாக்ட்டா உங்களுக்கு ஐடியா தெரியணும்னா இந்த எங்க இருக்க kubectl 1 பேஜ் ரெஃபரன்ஸ் அதுல ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்லயே API குரூப் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுல உங்களுக்கு இங்க v1 v2 v1 beta 1 v1 alpha 1 எந்தெந்த டாபிக் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ அந்த டாபிக் அதுதான் கொடுக்குற மாதிரி வரும். நீங்க ஒரு டயகிராம் போட்டீங்களா அந்த மாஸ்டர் நோடுக்கும் ஒர்க்கர் நோடுக்கும் எங்க நோடு கிரியேட் ஆகும் ஒரு டயகிராம் போட்டீங்களா? நேத்து என்ன டயகிராம் போட்டீங்க? உங்க வாய்ஸ் கேக்குது. ஹலோ, மாஸ்டர் நோடு ஒர்க்கர் நோட்லாம் வந்து ஒரு டயகிராம் போட்டீங்க. சோ நேம் ஸ்பேஸ்க்கு ஒரு டயகிராம் போட்டுருக்கீங்க. ஆமா ப்ரோ, ஹியர் இதுல வந்து மாஸ்டர் நோட்ல வந்து நோட் கிரியேட் ஆகுன்ற மாதிரி போட்டுருக்கீங்க. அதான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி கொடுத்திருந்தேன். இந்த இடத்துல இப்போ நேம் ஸ்பேஸ்ன்றது ஒரு டாபிக்னு சொல்லிட்டு அது மாஸ்டர் வர்க்கர் எல்லாத்துலயுமே சேர்த்து வச்சதுதான் அந்த நேம் ஸ்பேசஸ். மாஸ்டர்லயும் ஆல்ரெடி பாட் ஓடிட்டு தான் இருக்கு. என்ன பாட்னா இப்ப இந்த எல்லோ கலர் நேம் ஸ்பேஸ்ன்றது என்னது? கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ். அப்ப அதனாலதான் அந்த கியூப் அட்மின் சொல்லிட்டு இந்த எல்லோ கலர்ன்றது கியூப் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ். அப்ப மாஸ்டர்லயும் சில பாட் இருக்கு, கியூப் ப்ராக்ஸி வர்க்கர்லயும் ஓடும். ஸோ அதை நான் மென்ஷன் பண்ணல. பட் ஆனா இந்த நேம் ஸ்பேஸ்ன்றது மாஸ்டர் வர்க்கர் எல்லாத்தையும் கம்பரைஸ் பண்ணது தானே இந்த நேம் ஸ்பேஸ். பட் நம்ம அந்த ரெப்ளிகா செட்ல கிரியேட் பண்ற பார்ட்ஸ் எல்லாமே ஒர்க்கர் நோட்ல மட்டும் தான் கிரியேட் ஆகும். கரெக்ட் ப்ரோ. ஒரு டவுட் இருங்க, நம்ம டெமோ செட் முடிச்சிடலாம், டிப்ளாய்மென்ட் முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ, ஓகே. சோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to go for daemon sets. so daemon sets அப்படின்றது என்னன்னா, so now let me copy this code. அப்படியே நான் கீழ பேஸ்ட் பண்றேன். and ரொம்ப சிம்பிளா இங்க
DAEMONSET அவ்வளவுதாங்க. இங்கேயும் நான் ஒரு டிமான் செட் எக்ஸாம்பிள் நான் பேர் வச்சிடறேன். DAEMON டிமான் செட். இந்த ரெப்ளிகான்ற நம்பரை மட்டும் நான் எடுத்துடணும். ஏன்னா டிமான் செட்ல ரெப்ளிகா கொடுக்க முடியாது. மீதி அந்த கோட் அப்படியே ஆசெட் வேற எந்த சேஞ்சுமே பண்ண தேவையில்லை. ரெப்ளிகான்ற லைனை மட்டும் எடுத்தேன், டிமான் செட்ன்ற கைண்டை மட்டும் மாத்தி ஒரு பேரை மட்டும் மாத்தி, மீதி எல்லாம் அப்படியே ஆசெட். ஸோ இந்த செலக்டா டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு 6th கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். செலக்டா டெம்ப்ளேட் ஏன்னா அடுத்த செஷன் தியரிட்டிக்கல் செஷன்றனால. இப்போ இந்த கோடை நான் காப்பி பண்ணி நான் ரன் பண்ணனா எனக்கு எத்தனை பாட் கிரியேட் ஆகும்? 3. எவ்வளவு நேம் ஸ்பேஸ் இருக்கோ அவ்வளவு ஆகும். இல்ல எவ்வளவு ஒர்க் நோட் இருக்கோ அவ்வளவு கிரியேட் ஆகும். ரெண்டுமே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆன்சர் நேம் ஸ்பேஸும் தப்பு, 3ம் தப்பு. ஸோ கடைசியா சொன்ன தேர்ட் ஆன்சர் இஸ் கரெக்ட். என்னோட ஒர்க்கர் நோடு எத்தனை இருக்கும் அதான் நான் இங்க எழுதியிருக்கேன். நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோடுன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்ப என்னோட நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோடு எதுனா 2 தான் இருக்கு. ஸோ அப்போ சின்ஸ் மை நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோடு இஸ் ஒன்லி 2, நான் kubectl அப்ளைன்னு நான் கொடுத்தா டிமான் செட் கிரியேட் ஆயிடுச்சு. kubectl get டிமான் செட் நான் கொடுக்குறேன் 2 அப்படின்னு சொல்லிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா வருது. kubectl get pods அப்படின்னு நான் கொடுக்குறேன். 2 பாட் கொடுத்து நான் 2 நான் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இந்த 2 பாடும் எப்படி டிப்ளாய் ஆயிருக்கும்? ரெண்டுமே ஒரே மெஷின்ல ரன் ஆகுமா இல்ல எப்படி? இல்ல சார், ஈச் ஒன் வந்திருக்கும். ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்லயும் ஒவ்வொரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. திஸ் இஸ் வாட் டிமான் செட் இஸ். சிம்பிள் as that. அண்ட் இப்போ உங்களோட டாஸ்க் என்னன்னா, நீங்க காப்ஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. காப்ஸ்ல எடிட் நோடு இன்ஸ்டன்ஸ் குரூப் அப்படின்னு எடிட் நோட் ஐஜி எடிட் ஐஜி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நோடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமாண்ட் இருக்கும். அந்த கமாண்ட் நான் இப்போ நான் கிளாஸ் ஸ்டார்டிங்ல நான் அந்த கமாண்ட் அடிச்சேன், ஹிஸ்டரின்னு அடிக்கிறேன். மேல போகும். நீங்க செஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி காப்ஸ் எடிட் இன்ஸ்டன்ஸ் குரூப் இந்த நேமோட இன்ஸ்டன்ஸ் குரூப் நான் எடிட் பண்றேன். இந்த கமாண்ட் இருக்கு. இதே கமாண்டை நீங்க உங்க மெஷின்ல ரன் பண்ணி 2 ஒர்க்கர் நோட 3ஆ மாத்துங்க. அவ்வளவுதான். சோ 2 ஒர்க்கர் நோட 3ஆ மாத்துங்க. அடுத்து இந்த டிமான் செட்டை வேடிக்கை மட்டும் பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா டிமான் செட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒர்க்கர் நோடு கிளஸ்டருக்குள்ள ஆட் ஆன உடனே உங்க டிமான் செட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பாருங்க. இல்லையா, 2 ஒர்க்கர் நோட 1 ஒர்க்கர் நோடா மாத்துங்க. உங்களோட ரெப்ளிகா செட்டும் கிரியேட் பண்ணிருங்க, டிமான் செட்டும் கிரியேட் பண்ணிருங்க. ரெண்டுமே ரன்னிங்ல இருக்கட்டும். 2 ஒர்க்கர் நோட 3ஆ மாத்துங்க, என்ன பிஹேவ் பண்ணுது. 3 ஒர்க்கர் நோட திருப்பி 1ஆ மாத்துங்க, எப்படி பிஹேவ் பண்ணுது. இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு டயக்ராம் போட்டு தியரிட்டிக்கலா நான் கேட்டதை நீங்க அதை பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொன்ன அந்த செஷன்ல என்ன ஆன்சர் சொன்னீங்களோ அது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரியே பிஹேவ் பண்ணும். இப்போ ஃபைனலாக we are going to go for deployment. So kubectl get daemon set, kubectl delete daemon set example. And இப்போ நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் போறோம். ரெப்ளிகா செட்டும் டிப்ளாய்மெண்ட்டும் ஒரே கோட் தான், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. இந்த டிமான் செட்டு, ரெப்ளிகா செட்டு, டிப்ளாய்மெண்ட் இது எல்லாமே ஒரே கோட் தான். டிப்ளாய்மெண்ட் நான் கொடுத்துட்டேன், இங்க டிப்ளாய்மெண்ட் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டேன். இப்ப 3 ரெப்ளிகான்னு நான் கொடுக்குறேன். சோ 3 ரெப்ளிகான்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல we have seen a concept which is called as rolling update அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ ரோலிங் அப்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அண்ட் நான் இன்னொன்னு என்ன ஃபார்முலானா, டிப்ளாய்மெண்ட்ன்றது உங்களுக்கு டிப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணும், ரெப்ளிகா செட்டை கிரியேட் பண்ணும், பாடும் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் 3 சொல்லி கொடுத்தேன். அப்புறம் என்ன பண்றேன்னா, let me show you an example first. சோ இப்போ நான் kubectl get deployment அவுட்புட் ஏதாவது இருக்குன்னா இல்ல, get replica set அவுட்புட் ஏதாவது இருக்குன்னா இல்ல, get pod அவுட்புட் ஏதாவது இருக்குன்னா இல்ல. எல்லாம் டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல தான் இருக்கு, அவுட்புட் அதிலே காமிக்குது. டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. என்ன பண்றேன், இந்த மெயின் ஃபைல் ஓபன் பண்றேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற கைண்ட் டிப்ளாய்மெண்ட். எத்தனை ரெப்ளிகா வேணும்னா 3 ரெப்ளிகா வேணும். டிப்ளாய்மெண்ட் எக்ஸாம்பிள்ன்ற YAML ஃபைல். ஸோ இப்போ நான் இந்த கோட் அப்படியே காப்பி, let me paste this, save and quit. ஸோ இப்போ நான் kubectl apply abbly-f main.yaml கொடுத்தனா அப்ளை ஆயிருச்சு. ஸோ இப்போ எனக்கு டிப்ளாய்மெண்ட்ன்றது எனக்கு அப்ளை ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, kubectl get deployment கொடுக்குறேன். பாருங்க, ஒரு டிப்ளாய்மெண்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவுட்புட் இல்லை, இப்போ ஒரு டிப்ளாய்மெண்ட் இருக்கு. டிப்ளாய்மெண்ட் எனக்கு இன்டர்னலா
ஸோ டிப்ளாய்மெண்ட் எனக்கு டிஃபால்ட்டா எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதே மாதிரி கெட் ரெப்ளிகா செட்னு கொடுக்குறேன். ஒரு ரெப்ளிகா செட் இன்டர்னலா கிரியேட் ஆயிருக்கு. பேரே டிப்ளாய்மெண்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ரெப்ளிகா செட். அந்த ரெப்ளிகா செட் எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா எனக்கு பாடியும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அப்போ ஒரு 3 பாடும் எனக்கு அந்த ரெப்ளிகா செட் மூலியமா ரன் ஆயிருக்கு. இப்போ நம்ம டிப்ளாய்மெண்ட் நான் கிரியேட் பண்ணது வெறும் டிப்ளாய்மெண்ட் தான். அது இன்டர்னலா ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த ரெப்ளிகா செட் இன்டர்னலா பாடும் கிரியேட் பண்ணிருக்கு. எனக்கு இப்ப 3 பாட் ரன்னிங்ல இருக்கு. இப்ப நம்ம ரோலிங் அப்டேட் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம இப்ப லைவா பார்க்கணும். ரோலிங் அப்டேட்னா என்னன்னா, இப்ப கரண்டா என்னோட இமேஜ் என்ன இமேஜ் யூஸ் பண்றோம்? என்ஜினிக்ஸ். சோ இப்ப இந்த இமேஜை நீங்க மாத்துனீங்கன்னா உங்களுக்கு ஏதோ பாட சேஞ்ச் பண்றீங்கன்னு அர்த்தம். அப்ப எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கரண்டா 3 என்ஜினிக்ஸ் இருக்கு. அதை நான் இப்ப HTTPD மாத்த போறேன். அப்ப 3 என்ஜினிக்ஸ் plus 1 HTTPD அப்படி கிரியேட் ஆகும். அப்புறம் 2 என்ஜினிக்ஸ், அந்த 1 சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் ஆனோம்னா இங்க ஒன்று டெலீட் ஆகும், இங்க ஒன்று புதுசா கிரியேட் ஆகும். அப்புறம் அதே மாதிரி அங்க ஒன்று டெலீட் ஆகும், இங்க ஒன்று புதுசா கிரியேட் ஆகும். அண்ட் ஃபைனலா எல்லாமே டெலீட் ஆயிட்டு 3 HTTPD வந்து நிற்கும். இதுதான் ரோலிங் அப்டேட். இப்ப நான் இங்க எழுதுனது இப்ப நான் லைவா காமிக்கப்போம் பாருங்க. இப்ப கரண்டா என்ன பண்றேன், இதை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இனிஷியலா நம்ம கிட்ட இருந்தது 4WM2NJ அப்படின்ற 3 பாட் தான் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், kubectl ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், vi main.yaml கொடுக்குறேன். இதுல என்னோட வெறும் இந்த இமேஜை மட்டும் மாத்துறேன். என்ஜினிக்ஸ் பதில HTTPD அப்படின்னு நான் மாத்துறேன். ஸோ நம்ம சேவ் அண்ட் பிட் பண்ணிக்கலாம். ஸோ HTTPD அப்படின்னு நான் மாத்துறேன். இப்ப நான் kubectl அப்ளைன்னு கொடுத்தேன்னா எனக்கு இவ்வளவு வரைக்கும் டிப்ளாய்மெண்ட் கிரியேட்டட்னு வரும். இப்ப என்னன்னு வருது பாருங்க, டிப்ளாய்மெண்ட் கான்ஃபிகர்டுன்னு வருது. நான் இமிடியேட்டா கெட் பாடுன்னு கொடுக்குறேன். கெட் பாட் ஐ திங்க் ஐ மிஸ்ட் இட். ஓகே, எஸ் ஐ மிஸ்ட் இட். இருங்க, நான் பேசிட்டு இருக்கிறதுல மிஸ் பண்ணிட்டேன். 1 செகண்ட். ஓகே, இப்ப நம்ம ஆனாலும் ஒரு செகண்ட் நம்ம பிடிச்சிட்டோம். இப்ப நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் 4 பாட் இருந்துச்சு. 4WM2NJ 4WM2NJ அண்ட் புதுசா இங்க பாருங்க 27J4ன்னு வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த 27ன்றது புதுசா கிரியேட் ஆன பாட். புதுசா எனக்கு இந்த 1 HTTPD பாட் புதுசா கிரியேட் ஆயிடுச்சு. இது ரன்னிங்ன்ற ஸ்டேட்ல வந்துருச்சு. இது ரன்னிங்னு வந்த உடனே என்ன ஆகணும், என்ஜினிக்ஸ்ல ஒன்னு டெலீட் ஆகும். பாருங்க, என்ஜினிக்ஸ்ல ஒன்னு டெர்மினேட்டிங் வந்துருச்சு. அண்ட் அதே அட் அ டைம்ல இந்த HTTPD ஒரு புது பாடும் எனக்கு பெண்டிங்னு சொல்லிட்டு கிரியேட் ஆகும். J4 அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங். ஸோ இப்போ எனக்கு அந்த J4ன்றது கண்டெய்னர் கிரியேட்டிங். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 4WM2ன்னு 2 பழைய கண்டெய்னர் இருக்கு. ஒரு புது கண்டெய்னர் நம்மளுக்கு ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கு. இன்னொரு புது கண்டெய்னர் கிரியேட்டிங்ல இருக்கு. அதுவும் எப்போ ரன்னிங்னு வருது. ஸோ இப்போ இந்த J4ன்றது எப்போ ரன்னிங்னு வருது, J4 ரன்னிங்னு வந்த உடனே பழைய கண்டெய்னர் டெலீட் பண்ணுது பாருங்க. என்னோட 4Wன்ற கண்டெய்னர் டெலீட் பண்ணுது. 4 கண்டெய்னர் டெலீட் பண்ணுது. அதே மாதிரி கொஞ்சம் கீழே வருவோம், 4W டெலீட் ஆயிட்டு இருக்கு. இந்த PNன்றது புது கண்டெய்னர் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. PN கிரியேட் ஆகுது. இப்ப கரண்டா நம்ம கிட்ட ஒரே ஒரு பழைய கண்டெய்னர் தான் இருக்கு, M1. எப்ப இந்த P1ன்றது ரன்னிங்னு வருதோ, சோ எப்ப இந்த P9 அப்படின்றது இந்த P9ன்றது ரன்னிங்னு வருதோ, அந்த M221ன்றத டெலீட்டும் பண்ணிடுவோம். அப்ப ஃபைனலா நமக்கு அது டெலீட்டும் பண்ணி எனக்கு இப்ப 3 பாடு 3மே நம்மளுக்கு என்னன்னா புது இமேஜ்ல எனக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. அப்போ 1 by 1 வித்தவுட் டவுன் டைம் எனக்கு என்ன பண்ணும்னா எனக்கு பாட அப்டேட் பண்ணும். சோ இது நம்ம இமீடியட்டா இந்த கமாண்ட் அடிச்ச உடனே கெட் பாட்னு டக்குன்னு இமீடியட்டா அடிச்சீங்கன்னா நீங்க அதை லைவா பார்க்கலாம். அது டக்கு நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்பதான் லைவா அது மாறுறதை பார்க்க முடியும். ஏன்னா வித்தின் செகண்ட்ஸ் எனக்கு என்ன பண்ணிடும்னா எனக்கு அது பாருங்க 10 செகண்ட்ஸ்க்குள்ள மொத்தமா புதுசா பாட் வரதுக்கு 10 செகண்ட்ஸ் தான். அப்ப 10 செகண்ட்ஸ்க்குள்ள என்ன பண்ணிருச்சுன்னா 3 பாடையும் ரீப்ளேஸ் பண்ணி எனக்கு அப்டேட் பண்ணிருச்சு. This is an example of எனக்கு ரோலிங் அப்டேட்ஸ் எப்படி 1 by 1 நம்ம எப்படி ரோலிங் அப்டேட்ல நம்ம டிப்ளாய் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. டிஃபால்ட் டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ரோலிங் அப்டேட். இப்போ kubectl get deployment கொடுக்குறேன். கொடுத்தனா DPL deployment கொடுத்தனா டிப்ளாய்மெண்ட் இருக்கு. kubectl get replica set கொடுக்குறேன். எனக்கு ரெப்ளிகா செட் 2 இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி கெட் பாட்னா எனக்கு 3 பாட் நமக்கு ரன்னிங்ல இருக்கு. அது நாங்க 2 ரெப்ளிகா செட் கிரியேட் ஆயிருக்கு புதுசா. இந்த முதல் ரெப்ளிகா செட் 4 நிமிஷம் முன்னாடி கிரியேட் பண்ணுங்க, அது என்ஜினிக்ஸோடது. இந்த புது ரெப்ளிகா செட்ன்றது உங்களோட HTTPD ஓடது.
இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா இது டிப்ளாய்மெண்ட்ன்றதுனால சம்டைம்ஸ் உங்களுக்கு ரோல் பேக் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் டிப்ளாய்மெண்ட்ல அவைலபிளாக இருக்கு. இதை நான் சீட் ஷீட்ல எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கீழே வந்தோம்னா இந்த சீட் ஷீட்ல ஃபேமஸான கமாண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை சும்மா ஒரு பாருங்க. இதுல kubectl ரோல் அவுட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. kubectl ரோல் அவுட் undo deployment அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா எனக்கு ரோல் அவுட் undo deploymentன்ற கமாண்ட் என்ன பண்ணும்னா இப்ப நம்ம டிப்ளாய்மெண்ட் பண்ணோம். இப்ப கரண்டா என்ன இமேஜ் இருக்குன்னா நம்ம இந்த கரண்டா இந்த செகண்ட் இதுல இருக்கும். செகண்ட் இதுன்றது என்ன, இட் இஸ் நத்திங் பட் அவர் HTTPD. HTTPD வேணாம், திருப்பி எனக்கு என்ஜினிக்ஸ்க்கே போயிரு, அன்டூ பண்ணிரு, நான் தெரியாம டிப்ளாய் பண்ணிட்டேன் அப்படின்னா யூ கேன் டூ undo deployment அப்படின்ற கமாண்டை காப்பி பண்ணி நான் இங்க பேஸ்ட் பண்ணி என்னோட டிப்ளாய்மெண்ட் நேமையும் நான் கொடுத்துருக்கேன். என்ன டிப்ளாய்மெண்ட்னா டிப்ளாய்மெண்ட் எக்ஸாம்பிள், அதான் என்னோட டிப்ளாய்மெண்டோட பேரு. நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் கெட் ரெப்ளிகா செட்ன்ற கமாண்ட் கொடுக்குறேன் பாருங்க. இதுலயே நீங்க லைவா பார்க்கலாம் எப்படி எனக்கு ரோலிங் அப்டேட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சியர் நான் கெட் பாடுன்றதை விட கெட் ரெப்ளிகா செட்லயே நான் காமிக்க முடியும். இனிஷியலா எனக்கு பழையதுல 0 இருந்துச்சு, புது ரெப்ளிகா செட்ல 3 இருக்கு. அப்ப என்ன பண்ணுதுன்னா ஒரு ரெப்ளிகா செட்ல இருந்து இன்னொரு ரெப்ளிகா செட்டுக்கு தாவுது. சோ அப்ப என்ன பண்ணுதுன்னா எனக்கு ஆல்ரெடி 3 பாட் அப்படியே வச்சுக்குது, புதுசா 1 கிரியேட் பண்ணுது. எப்ப அந்த 1 ரெடின்னு வருதோ, எப்ப அது ரன்னிங் ஸ்டேட்ல வருதோ, இங்க இருக்கிற ஒரு பாடை டெலீட் பண்ணிட்டு திருப்பி இங்க ஒரு புது பாடை கிரியேட் பண்ணுது. அப்படியே நம்மளுக்கு அது எப்ப ரெடின்னு வருதோ, சோ இப்ப நீங்க 2 எப்ப அது ரெடின்னு வருதோ அப்ப 2 ரெடின்னு ஆயிருமா, அப்ப பழைய பாடை டெலீட் பண்ணிருச்சு. அண்ட் இப்ப புதுசா எனக்கு இன்னொன்னு கிரியேட் பண்ணுது, டிசைர்ட் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருது. எப்ப அந்த 3யும் ரெடி 3ன்னு வருதோ அப்ப எனக்கு பழைய பாடம் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடும். ஸோ கரண்டா எல்லா பாடும் டெலீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் இதானா நீங்க கெட்டு பாடுன்னு கொடுத்தீங்கன்னா அதை நீங்க லைவா பாக்குறத நான் ரெப்ளிகா செட்லயே காமிக்கிறேன். அப்ப இப்ப என்னோட பாட்ஸ் எல்லாமே எனக்கு என்ன இதுல இருக்குன்னா இது எல்லாமே புதுசா கிரியேட் ஆன பாடு. இதுக்குள்ள இருக்கிற இப்ப இமேஜ்ன்றது எனக்கு என்ஜினிக்ஸ் இமேஜ்ன்றது நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல என்ஜினிக்ஸ் வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நீங்க போய் செக் பண்ணி பார்க்கலாம். kubectl describe DSCRIBE டிஸ்கிரைப் பாடோட பேரு கொடுத்து என்டர் அடிச்சீங்கன்னா கண்டெய்னர் அப்படின்றதுல நம்மளோட இமேஜ் என்ஜினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். So this is an example of how do you roll back and how do you update your images. So இதை நீங்க டெஸ்ட் பண்றதுக்கு எல்லாருமே இப்ப நீங்க திருப்பி உள்ள போங்க, YAML ஃபைல் ஓபன் பண்ணுங்க, HTTPD என்ஜினிக்ஸ்க்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பேர் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சோனார் கியூப்னு கொடுங்க, என் டாக்கர் ஹப்ல இருந்து எடுத்து கொடுங்க, இன்னொரு பாட் கிரியேட் ஆகும். அது எப்படி கிரியேட் ஆகுது, ரெப்ளிகா செட் எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்க ட்ரையல் அண்ட் எரர், உங்களுக்கு கமாண்ட்ஸ் இருக்கு, YAML ஃபைல் இருக்கு, எல்லாத்தையுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி யூ கேன் ட்ரையல் அண்ட் எரர் அண்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன். எப்ப எரர் ஆனாலும் kubectl டெலீட்னு கொடுத்து நீங்க டெலீட் பண்ணிட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். So with this you have successfully completed our today's session. So any doubts or any clarification do ask me. ப்ரோ இப்போ ரெப்ளிகா செட்டு, டிமோன் செட்டு, டிப்ளாய்மெண்ட் ஓகே. இப்போ ரெப்ளிகா செட்டு, டெமோன் செட்டு இதெல்லாம் வந்து நம்ம ரியல் டைம்ல வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணுவோம்? டிப்ளாய்மெண்ட்டுக்கு அடியில் தான் ரெப்ளிகா செட் வரும். அப்ப ரெப்ளிகா செட்னு தனியா கிரியேட் பண்ண மாட்டோம். டிமான் செட்ன்றது ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்லயும் நான் ஒரு மானிட்டரிங் ஏஜென்ட் நான் இன்ஸ்டால் பண்ணணும்னா லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன மாதிரியே அப்ப டிமான் செட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ப்ளங்க் ஃபார்வர்டர் டிமான் செட்ல போட்டுருவாங்க. ஸோ இட் வில் ரன் தட். இல்ல ஏதாவது ஒரு பைத்தான் டாஸ்க் இல்ல பேஷ் ஸ்கிரிப்ட் ஒவ்வொரு ஒர்க்கர் நோட்லயும் ரன் ஆகுறோம்னா ஐ கேன் கோ ஃபார் டிமான் செட். You can go and hit daemon set use cases நடிச்சாலே அவங்களே சொல்லிடுவாங்க. டிப்ளாய்மென்ட்ல டீமான் செட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, டிப்ளாய்மென்ட்ல டிமான் செட் வராது. டிப்ளாய்மென்ட் ரெப்ளிகா செட்டுக்கு தான். டிமான் செட்னா நம்பர் ஆஃப் ஒர்க்கர் நோடு தான். ஸோ அதுக்கும் இப்ப என்கிட்ட 2 ஒர்க்கர் நோடு தான் இருக்கு. ஆனா 2 ஒர்க்கர் நோடுமே எனக்கு 32 கோர் 128 GB RAM அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப ரெப்ளிகா செட் போறது தானே பெஸ்ட். ஸோ செட் ஆஃப் பார்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்றோம். எஸ். ஓகே. இதுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோல் பேக் பண்றப்போ அந்த அதோட இப்போ உள்ள வந்து நான் கண்டெய்னருக்குள்ள வந்து இப்போ சப்போஸ் விம் நானோ இந்த மாதிரி வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு நான் சப்போஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா இப்போ பாட் டெலீட் ஆயிட்டு தான் ரீக்ரியேட் ஆகுது. எவ்ரி டேட்டா வில் பி லாஸ்ட். ஓகே, எவ்ரி டேட்டா வில் பி லாஸ்ட் பிகாஸ் பாட் இஸ் டெலீட்டட் அண்ட் ரீக்ரியேட்டட். ஓகே. அப்போ ரியல் டைம்ல அப்படி டாக்கர் கிளாஸ்ல என்ன பண்ணீங்க? நம்ம பேக்கப் எடுத்து அத வந்து நம்ம அது கிடையாது, வால்யூம் அட்டாச் பண்ணீங்க. வால்யூம். எஸ், அதேதான் இங்கேயும் நம்ம வால்யூம்னு ஒரு டாபிக் வரும்.
ஓகே. ஸோ அந்த வால்யூம் எடுக்கிறப்போ அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ரீக்ரியேட் ஆகிற அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் வந்து நம்ம இபிஎஸோட சிங்க் ஆயிக்கும். எஸ், டேட்டா ஒரு விபிஎஸ் வால்யூம்ல ரைட் ஆயிரும். ஸோ கண்டெய்னர் டெலிட் ஆனாலும் கண்டெய்னர் தான் டெலிட் ஆகும். உள்ள இருக்க டேட்டா யார் ரைட்டிங் இட் சம்வேர் சேவ். பட் அப்ளிகேஷன்லாம் உள்ள இருக்காது. பிகாஸ் அப்ளிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபைல்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நானோ விம் அதெல்லாம் போனது தான். அப்போ நீங்க டாக்கர் இமேஜ்ல தான் அது உள்ள நீங்க இன்பில்ட் பண்ணணும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் டிராஃபிக், ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆட்டோ ஸ்கேலிங் மூலமா அதுவே நோட் இன்க்ரீஸ் ஆகிக்கும், டிக்ரீஸ் ஆகிக்கும். காம்ஸ் அதுதான். எஸ், இஃப் யூ இன்க்ரீஸ் யுவர் மேக்ஸிமம் இன்ஸ்டன்சஸ்னா கரெக்ட். கோட்ஸ்லாம் சென்ட் பண்ணுவீங்களா இந்த கமாண்ட்லாம்? இல்லைங்க, அது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா இதை நான் இந்த ஃபைலை கொடுத்தேன்னா ஜஸ்ட் ரன் பண்ணிட்டு ஒரு 5 minutesல உங்க டாபிக் முடிஞ்சிடும். ஸோ நெட்ல இருந்து பார்த்து இந்த இன்டென்டேஷனோட ட்ரை இட் அவுட். பட் ஐ வில் கிவ் யூ த டாக்குமெண்ட் as well, பட் ஐ வாண்ட் யூ டு ட்ரை இட் அவுட். ஸோ இந்த கமாண்ட்ல கியூப்சிடிஎல் கமாண்ட் சீட் ஷீட் இருக்கு.